சுகுமா ப்ரோ கேக்குதா? சுகுமா ப்ரோ கேக்குதா? தம்ஸ் அப் கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே, அவருமே வெளியே இருக்காரு போல சுகுமா ப்ரோ, அதான் தம்ஸ் அப் போடுறாரு. ஓகே அஜித் ஃபர்ஸ்ட் சொன்னப்ப கேட்கலாதான். ஓகே, இன்னைக்கு அப்டேட்ஸ் போயிடலாம். விஜயோட தெரி அந்த படம் வந்து Feb 20 ரீரிலீஸ் ஆகுது. அது இன்னைக்கு அஃபிஷியலாக போஸ்ட் வந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு நைட்டு ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படம்னா பேபிகள் மலையாளம், அப்புறம் தலைவர் தம்பி தலைமையில் நெட்ஃப்ளிக்ஸில் வருது. அப்புறம் மென்டல் மனதில் இருந்து ஒரு புது ஸ்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செல்வராகவன் ஃபிலிம், ஜிவி பிரகாஷ் அப்புறம் மதுரி நடிக்கிறது. அப்புறம் 29th மூவிலேருந்து ப்ராமிஸ் டேக்கு வந்துட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தெலுங்கு ஃபிலிம் ஸ்வயம்பு, அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 2.25 நிமிஷத்துக்கு. அப்புறம் விஜய் ஆண்டனி ப்ரொடியூஸ் பண்ற பூக்கி, அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பூக்கி படத்துல இருந்து அது ஸ்னீக் பீக்குமே வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரைலர் வந்துருச்சு ப்ரோ. ட்ரெயிலர் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஸ்னீக் சொல்றேன். வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்டேட்ஸ் ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு மனசங்கர வரப்பிரசாத் காரு, அனகனகராஜு ரெண்டுமே வந்து ஸ்ட்ரீம் பண்ணதுனால ரெண்டுமே பார்த்துட்டேன். எனக்கு அனகராஜு ரொம்ப சும்மா இருந்துச்சு, பிலோ ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஃபைனல் ஆக்ட் ஓகே, பட் ஆனால் வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 1.5 மணி நேரம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால எனக்கு பெருசாக ஒர்க் ஆகல அந்த படம். மனசங்கர வரப்பிரசாத்துக்காவது அங்கங்கே ஒரு மாதிரி நல்லா என்டர்டெய்னிங்காக போச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஒரு ஃபன் வாட்சாக இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். வேற யாராவது ஏதாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. சும்மா இவ்வளோ ஃப்ரீ ஆகிட்டு மயிலாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு போய் பார்த்தீங்க. ஸோ இந்த படத்தை பற்றி பேசலாம். அமைதியா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ ஒரு 9:15 வரேன்னாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கூல் போர்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு சிரஞ்சீவி படம். ஓகே தான், எனக்கு அது மாதிரி பாசிபிளா தான் இருந்துச்சு நீங்க எல்லாமே. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அனகனகா உட்காராஜு போர் அடிச்சிச்சு. ஆமா சரி பழுத்தா நீங்க பேசிக்கீங்க. ஏமா வீரன் ஏதாவது சொல்லுங்க. எனக்கு அனகனகா உட்காராஜு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபிளாட்டா தான் போச்சு. அவரோட காமெடி டைமிங் சரியான டைமிங். அவரு நவீன் போலீஸ் எனக்கு வந்துட்டு அந்த இன்ட்ரோ பிளாக் போர்ஷன் இருக்குல்ல, ஐ மீன் அந்த ஒரு இது இருக்கு மிட் பார்ட், அந்த போர்ஷன்லாம் ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போக போறாங்க அந்த ஒரு கியூரியாசிட்டிலாம் இருந்துச்சு. ஃபைனல் ஆக்ட் ஓகே வந்துச்சு, பட் ஆனால் எனக்கு படமா பார்க்குறப்போ வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா எதுவுமே வந்து இதாகல. அது அந்த ஒரு சின்ன ஒரு ரிவீல் கூட இருக்கும், அந்த போர்ஷன்லாம் ஓகே. பட் ஆனால் வந்து மொத்தமா பார்க்குறப்ப எனக்கு வந்து சரி, இது ரெண்டோட கம்பேர் பண்ணா அந்த நரி நம்புறானி அது எப்படி? எனக்கு நரியும் அனகனக கட்சி நரியும் இது மனசங்கர வரப்பிரசாதும் ஓகே தான். மூணுத்துல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. மூணுத்துல ஒண்ணா? ஐயோ, நரி. நீங்க பாத்துட்டீங்களா கமல்? உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு நீங்க சொல்லுங்க. நான் தான் தியேட்டர்ல பாத்துட்டேன் சங்கர வரப்பிரசாத். இது
எனக்கு வரப்பிரசாத் கார் தான் பிடிச்சிருந்துச்சு. நான் தியேட்டர்லயே பாத்துட்டேன். ஓகே ஓகே. இந்த வாரம் என்ன படம் போவீங்க? இந்த வாரம் என்னங்க, நான் என்னங்க நீங்க போற மேல நான் போக மாட்டேன். பர்ரி ப்ரோ, ஒண்ணு கூட போலையா இந்த வாரம்? அப்போ இந்த வாரம் வந்து வேற வேலையில இருக்கு பர்ரி ப்ரோ. ஏங்க பூக்கி, மயிலாடு அந்த படம்லாம் இருக்கே. இந்த வாரம் சென்னை ஷிஃப்ட். சென்னை ஷிஃப்ட் தானே, சூப்பர், கங்க்ராட்ஸ். நேத்து நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், அஜித் கௌதம் கூடயா யார் கூடயோ நான் கேட்டேன். மாவீரன் ஓ ரோமியோ போவீங்களா? அதான் ப்ரோ இந்த வாரம் ஓ ரோமியோவும் இன்னொரு படம் என்னமோ ஃபங்கி படம் இப்பதான் ரெண்டுமே ஓப்பன் பண்ணாம இருக்கானுங்க. ஓகே ஓகே. அந்த கிரைம் 101 அந்த இங்கிலீஷ் படம், அது இங்க ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க, அது போட்டாங்கன்னா மேபி ட்ரை. அதுல இவர் இருக்காரா? கிறிஸ்டம்ஸ் இருக்காரா அதுல? என்னங்க இருக்காரா போஸ்டர்ல? தெரியல, கேக்குறேன். நான் இப்பதான் போஸ்டர் வந்துச்சு பார்த்தேன். இருக்காரு. எனக்கு அந்த படம் வந்துட்டு மேபி வந்து ரொம்ப மோசமான ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா போக மாட்டேன். ஓரளவுக்கு ஓகே அப்படின்னா மேபி ட்ரை பண்ணுவேன். எனக்கு என்னன்னா அந்த ஷோ டைம்ஸ் தான் வந்து பெருசா செட் ஆக மாட்டேங்குது. இப்போ இது தூக்கியும் சரி இதுவும் சரி எல்லாம் ஒரு 11 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்களா, 12 அப்புறம் அடுத்த ஷோ 2 மணிக்கு 3 மணிக்கு அப்படி ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 படம்ன்றது பேக் டு பேக் பார்க்க முடியாத ஒரு இதா இருக்கு. ஒரு 9 மணி 12 மணி 3 மணின்னா அழகா பார்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி எதுவுமே வந்து அமைய மாட்டேங்குது இங்க இருக்கிறதுனால. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. சரி, இவங்க போஸ்ட்பான் பண்ணிட்டு புது டேட்டே சொல்லிட்டாங்க. பேரடைஸ் என்ன அப்படியே அமைதியா இருக்காங்க, போஸ்ட்பானும் பண்ணாம இருக்காங்க, புது டேட்டும் சொல்லல, அப்டேட்டும் விட மாட்டானுங்க. சொல்லுவாங்க பாட்டு வரப்போகுது. புரியல, நான் வரப்போது பாட்டு இப்ப நியாயமா பார்த்தா போஸ்ட்பாண்ட் அப்டேட் தானே வரணும், பாட்டு எதுக்கு வருது? பாட்டுதான் வரப்போகுதுன்னு போட்டிருந்தாங்க இன்னைக்கு. பாட்டு வரப்போதோ இல்ல பாட்டு ஷூட்டிங் போயிட்டாங்களோ அப்படின்னு போட்டிருந்தானுங்க. கீழே பாத்தீங்களா? அவனுங்க ஜூன் ஜூலை போயிருமா இது ப்ரோ? அவ்வளோ லேட் ஆகுதா? ஓகே ஓகே. ஆமா. இது இப்ப ஜனநாயகன் 2020 வருமானு தெரியலையே. இவங்க தெரிய ரீரிலீஸ் 2020 போட்டிருக்காங்க. இல்ல ரெண்டுமே ரிலீஸ் ஆகும். புரியல. ஜனநாயகன் 2020 ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, நிறைய ரூமர்ஸ் வந்துச்சுல. இப்ப தெரி 2020 போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் வராது ப்ரோ. ஜனநாயகன்லாம் ஆஃப்டர் எலெக்ஷன் தான் ப்ரோ. ஓகே. இந்த திருஷ்யம் 3 வந்து 4 வீக்ஸ் எப்படின்னாலும் வந்து தியேட்டர்ல ஓட்டணும் அப்படின்னா போட்டிருக்காங்க டேர்ம்ஸ் அக்ரிமெண்ட்ல. ஃபர்ஸ்ட் வீக் 60-40, செகண்ட் மார்ச் 3 வந்துருதுல. எது திருஷ்யம்? ஏப்ரல் 2 ஓகே. ஜனநாயகன் மே 1 தான் ப்ரோ வரும். அடுத்து மே 1, அதாவது ஏப்ரல் 30. சரி ஓகே பாப்போம். பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஜனநாயகம் பத்தி எதுவும் தெரிஞ்சா? ஒன்றும் தெரியல. ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்க, சென்சார் சர்டிஃபிகேட் வந்தாதான் அப்புறம் தான் எதா இருந்தாலும் சொல்லுவாங்க. என்னமோ இந்த மாசத்துல ரிலீஸ் ஆகும் சொல்றாங்க. என்னது அதுதான் தெரியல ப்ரோ. படம் தெரியலையே. இவங்க சென்சார் சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு முடிவே எடுப்பாங்க. எஸ்கே பர்த்டேக்கு ஏதாவது அப்டேட் வருமா பரணி ப்ரோ? அதுதான் வந்து எஸ்கே இது ராஜ்குமார்ன்ற இவரு சிவகுமார் படம்
ப்ரோமோ ஷூட் வருமே, ப்ரோமோ வரும், அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ. டீசர் மாதிரியா? அந்த மாதிரி மாவீரனுக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சுல அந்த மாதிரி. அப்போ கமர்ஷியலா இருக்க போதா? ஆமாங்க, கமர்ஷியல் தான், ஃபுல் கமர்ஷியல். ஆக்ஷன் பிளாக்கே இருக்கும் ப்ரோமோல, எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏன்னா வந்து மதுரையில் அந்த 1 day ஷூட். யார் மியூசிக் மியூசிக் எனக்கு தெரியல கமல். உங்களுக்கு தெரியும், சும்மா சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவா. இல்ல இதுல எக்ஸ்க்ளூசிவா சொல்றதுக்கு என்ன இருக்கு, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லுவேன், சீரியஸா தெரியாது கமல். இந்த மியூசிக் யாருன்னு தெரியாது, கண்டிப்பா தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்றேன், இதே ஸ்பேஸ்ல நான் சொல்றேன். எனக்குமே தெரியாது. மேபி நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி யாராவது ஒரு புது ஆளா இருக்கலாம் தான் தோணுது, புது காம்போவா இருக்கும் தான் தோணுது. கெஸ் பண்றேன், அவ்வளவுதான். உங்களுக்கு யார் பண்ணா ஓகே? எனக்கு யார் பண்ணாலும் ஓகேங்க, எனக்கு அந்த டைரக்டர் மேல நம்பிக்கை இருக்கு. நான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன், தாய்க்கிழவி ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பர்னி ப்ரோ, அந்த டைரக்டரும் இசை கடவுளும் ரீசெண்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. சாய் அப்படிங்கிறா? ஆமா. ஓகே ஓகே, அவ்வளவுதான். எஸ்கே சாய் அப்படிங்கிற காம்பவுண்ட் வரல. வேணாம் அது அது வேணாமா? இல்ல புரியலையே பர்னி ப்ரோ. இருங்க கமல், சொல்ல விடுங்க கமல். எனக்கு ரூரல் சப்ஜெக்ட்டுக்கு இப்ப சாய் வேணாம், வேற ஏதாவது ஒரு மாதிரி. கருப்பே பண்ணிட்டாரு என்னங்க நீங்க என்னங்க? அதுதாங்க, அந்த மாதிரி பிக் ஸ்கேல்ல வந்துட்டு பண்ணா. கருப்பு என்ன ரூரல் ஃபிலிமா என்ன? இல்ல. ஓ, கருப்பு வந்து சிட்டி படம். ஓகே பர்னி ப்ரோ, கருப்பு சாமி படம் இல்ல, ரூரல் படம் இல்ல, கருப்பு எந்த மாதிரி படம்? இன்செப்ஷனா? இருங்க, இது வந்துட்டு இந்த படம் வந்து சிவகுமார் படம் வந்து இந்த வருத்தப்பரா வாலிபாசங்க மாதிரி ஃபுல்லா வட்டு அந்த ஒரு ஜோன்ல இருக்கும், ஓகேவா? சூர்யா படம் வந்து அது வந்துட்டு கமர்ஷியல் ஜோன்ல இருக்கும், அது வந்துட்டு என்ன சொல்ல, அந்த கோர்ட்ரூம் ட்ராமா அந்த மாதிரி ஒரு சீரியஸா இருக்கும். இது சும்மா ஃபன் பிலிம், அவ்வளவுதான். இந்த மாதிரி பெரிய ஸ்கேல்ல படம் பண்ணும் போது சாய் பண்ணட்டும். ஏன்னா இப்ப சிபிக் படத்துக்கு சாயின்னு சொன்னாங்கல்ல, நான் அந்த படத்துக்குன்னா ஓகே, ஹாப்பி, வெரி ஹாப்பியா இருந்தேன். பட் அந்த படம் நடக்கல. நான் அந்த மாதிரிதான் சொல்றேன். ரூரல் சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு வந்துட்டு இவர் போனா ஓகேன்னு தோணுது, நிவாஸ் கே பிரசன்னா. சந்தோஷ் போங்க, ரொம்ப சந்தோஷ் கூட பண்ணல இன்னும் இது வரைக்கும். சந்தோஷ் கூட பண்ணதே இல்லை. சந்தோஷ் கூட பண்ணலாம், நல்லாதான் போடுவாரு. அப்போ என்ன சொல்றாங்க, எப்படி அனௌன்ஸ் பண்றாங்கன்னு. இது ப்ரோமோக்கு யாருக்கு மியூசிக் போடுறாங்களே தெரியல. ஃபர்ஸ்ட் சில டைம் ப்ரோமோக்கு தனியா ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு ஒரு இது போட்டு அமுச்சு விட்டுருவாங்கல்ல. பார்ப்போம், வெயிட்டிங். அந்த இது கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அந்த படம் வந்து ரிவ்யூஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு வந்துடும் நினைக்கிறேன், மோஸ்ட் ப்ராபப்ளி. அந்த கிரிட்டிக் ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு இன்னைக்கு நைட் வந்துருச்சுன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் 2 படமோ 3 படமோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு வரலாம். பர்னி ப்ரோ, எல்ஐகே போஸ்ட்போன்ஸ்க்காக என்ன தெரியுமா? எல்ஐகே போஸ்ட்போன் ஆனதுக்கு காரணம் ஆமா, அவங்க அனௌன்ஸே பண்ணலையே படம் இந்த மாசம் வரும்னு சொல்லி. இல்ல எல்லாம் பிப்ரவரி 13 தான் சொன்னாங்க. ஆமா ப்ரோ, அதுக்கு பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க டீம்ல இருந்து எதுவும் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் படம் சென்சாருக்கெல்லாம் போயிடுச்சுன்னுலாம் சொன்னாங்க. இந்த சென்சாருக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்துட்டு சொன்னாங்க. ஆனா வந்துட்டு எதுவுமே சென்சாருக்கு போச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா படம் வந்துட்டு அது கொஞ்சம் சில பல சிக்கல் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்துட்டு அவங்களா சொல்ற வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. விக்கியே ஜாலியா தான் இருக்காரு, இன்ஸ்டால வந்துட்டு அவரோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு. பார்ப்போம், அது வரப்போ வரட்டும். எனக்கு அந்த படம் வந்துட்டு இந்த மந்த் வரணும்னு சொல்லி எனக்கு நம்ம ஹைப்ல இருந்தேன். அது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்பயோ ரிலீஸ் பண்ணுங்க போங்கடா அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப இந்த மாசம் எடுத்துட்டே
எதுக்கு எல்ஐகேக்கா? இல்ல நீங்க வேணா ஆமா பாருங்க, எல்ஐக்கு. எல்லா பெரிய படமும் ஒன்னு ரெண்டு படம் தான் ஏதாவது மேபி வந்துட்டு மார்ச்ல ஏப்ரல்ல வரும்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் வந்து எலெக்ஷன் முடியட்டும், மேக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், சம்மர் பார்த்துக்கலாம், ஜூன் பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த அதுக்கப்புறம் வர எல்லா இதுவுமே வந்து ஒரு மாதிரி பேக்கடா இருக்க போகுது. ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் ரிலீஸ் ஆக போகுது 2024 மாதிரி. அப்படிதான் எனக்கு தோணுது. திருஷ்யம் மட்டும் பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சுன்னா அந்த டைம் தமிழ்ல வேற எதுவும் படம் இல்லைன்னா அதுதான் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 2 வந்துட்டு இது வருது, ஏப்ரல் 10 தானே கரை வருது தனுஷ் படம். 8 days ஒரு மாதிரி நல்ல ரன் இருக்கும். வேற எதுவுமே இல்லை தமிழ்ல வந்து பிக்கி. பரணி ப்ரோ அதே மாதிரி ஜெயிலர் 2 என்னாச்சு? ஜெயிலர் 2வா? அதுதாங்க நேற்று பேசிட்டு ஆமா. ஷூட் தான் போயிட்டு இருக்காங்க, இன்னும் முடியலையே. அக்கார்டிங் டு பரணி ப்ரோ, ஜெயிலர் 2 ஷூட் ஸ்டார்ட் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது. ஏங்க நீங்க தானே சொன்னீங்க முந்தானத்து. அப்படி இல்லை, நீங்க ரொம்ப நாள் ஆகுதுன்னு நீங்களா அது சொல்லியிருக்க ஏதாவது? இன்னைக்கு ஏன் பிரகாஷ் ப்ரோ வரல? பிரகாஷ் ப்ரோ ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, ஒரு 9:15 போல வரேன் அப்படின்னாரு. அந்த ஒர்க் முடிஞ்சிடும், அது முடிச்சுட்டு ஒரு 9:15. பரணி ப்ரோ யூடியூப்ல போடுறது வாய்ஸ் ஏதோ இதா இருக்குன்றாங்க. எனக்கு வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, வாய்ஸ் ஒழுங்கா கேட்க மாட்டேங்குதுன்றாரு, ரெக்கார்டிங் சவுண்டு. ஒரே நிமிஷம், நேத்து போட்ட வீடியோவா இல்ல அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவா? நேத்து தான் நேத்து போட்ட வீடியோ நான் ஒண்ணுமே நான் தான் அனுப்பிச்சு விட்டேன். நேத்தா கரெக்டா தெரியல, அவரு கேட்கல. நேத்து மாவீரன் எப்ப சொன்னார் மாவீரன் ப்ரோ? நேத்தா நேத்து இன்னைக்கு மார்னிங் சொன்னாரு. 2 நாள் ரெக்கார்டிங்குமே அவருக்கு அப்படிதான் இருக்கும். 2 நாளுமே அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு ரெக்கார்டிங் அப்படிதான் இருக்கும். இல்ல இன்னைக்கு அப்லோட் பண்ண ரெக்கார்டிங் வந்து பாத்தீங்க, நேத்து நைட் அப்லோட் பண்ண ரெக்கார்டிங் வந்துட்டு அந்த ஸ்பேஸ் ஆடியோ இருக்கும்ல, நம்ம ஸ்பேஸ் போட்டுட்டு அந்த ரெக்கார்டிங் ஆடியோ இருக்கும்ல, ஆடியோ மட்டும் தனியா இது பண்ணி இமேஜ் மட்டும்தான் மேல வச்சு ரெண்டர் பண்ணி கொடுத்தேன். நான் அதுல எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே வந்துட்டு பண்ணவே இல்லை. ஓகேவா? நான் சில டைம் தூங்கும் போது ரெக்கார்டிங் போடுறேன்னா அது ரெக்கார்டிங்ல ஏதாவது, இது டைரக்டா ஸ்பேஸ் ஆடியோ, அதுல ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அவ்வளோ அதுல என்ன இருக்குதோ அப்படியே தான் போட்டேன். பழையபடி பரணிய போட சொல்லுங்கன்றாரு. இது ரெக்கார்டிங்கா? ஆமா. இல்லையே, 2 நாள் பிரகாஷ் ப்ரோ போயிட்டது, அதுலயுமே வாய்ஸ் சரியில்லை. அதுலதான் சரியில்லைன்னே சொல்றாரு. இப்ப புதுசா உடனே அப்லோட் பண்றீங்களா, அது சரியில்லையா? ஐயோ, அவரு வந்துட்டு புது போன் வாங்கிட்டதுனால அந்த பழைய போன்ல இருந்து ரெக்கார்டிங் போட்டு அப்லோட் பண்றாரு. தெரியுது அந்த ஐடி உள்ள வரும்போதே நாங்க பாக்குறோம்ல. எந்த ஐடி? ரெக்கார்ட் போடுற ஐடி தான். ஐயோ, அது என்ன ஐடின்னு எனக்கே தெரியாதுங்க, உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? எனி புக்குங்கிற நேம்ல தாங்க வரும், தெரியாது உங்களுக்கு? அப்படியா? தெரியல. என் வாய்ஸ் மட்டும் ரொம்ப லோவா இருக்கு, ஃபியூ டேஸா வாய்ஸ் லோவா கேக்குது. என் வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குதா? அது எப்பயுமே அப்படிதான். அதுதான் நான் யோசிக்கிறேன், எப்பயுமே அப்படிதான் இருக்கும். எனக்கு புரியல. விடுங்க, இது இவ்வளவுதாங்க என் வாய்ஸ், இதுக்கு மேல என் வாய்ஸ் வராதுங்க. இல்ல ஆக்சுவலா எனக்கு தெரியல, நான் போன்ல பேசினா சில டைம் வந்துட்டு கிளியரா கேட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் 2-3 வாட்டி போன்ல ஜாயின் பண்ணுவேன், கம்ப்யூட்டர்ல ஜாயின் பண்றதுனாலயா இல்ல இந்த மைக்குனால பிரச்சனையா என்னன்னு இன்னைக்கு இது வரைக்கும் தெரியல. நான் வேணா வந்துட்டு நாளைக்கு வந்து போன்ல ஜாயின் பண்ணி ட்ரை பண்றேன், அதுல ஒரு மாதிரி நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு பிசினா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கு. கம்ப்யூட்டர் முன்னாடி வேற ஏதாவது பார்த்துக்கிட்டு கூட அப்படியே வந்துட்டு பேசிட்டு ஜாலியா இருக்கலாம். போன்ல அது பண்ண முடியாது,
கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கணும். பரணி ப்ரோ 2 தெலுங்கு படமும் பாத்துட்டீங்களா? ஓடிடில வந்தது பார்த்துட்டேன். நீ நல்லா இருக்கா? எனக்கு அதான் அனகனக யுவராஜ் பெருசா ஒர்க் ஆகல. இந்த படம் மனசங்கர் வரப்பிரசாத் வேற டீசென்ட் இருந்துச்சு. எதுல பாத்தீங்க அனகன உக்கராச்சு? என்னது என்ன லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னு கேட்டேன். ஒரிஜினல் தெலுங்கு. தெலுங்குல பார்த்து ஒர்க் அவுட் ஆகலையா? ஏன், என்னாச்சு? தெரியலங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசா வந்துட்டு எனக்கு என்ன சொல்ற அந்த காமெடிஸ் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி ஓகேவா தான் போச்சு. எனக்கு லாஸ்ட் 30 minutes கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டு ஓவரால் பாக்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. ஓகே, இது மனசங்கர் வரப்பிரசாத் வேற. அது டீசெண்டா இருந்துச்சு. எனக்கு நார்மலா நவீன் போலிஷெட்டி படங்கள் ஃபுல்லாவே பிடிக்கும். பட் ஆனா எனக்கு இந்த படம் தான் வந்துட்டு பெருசா ஒர்க் ஆகல. மனசங்கர வரப்பிரசாத் வேற எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்மே வந்து ஓகேவா இருந்துச்சு. இவரு நிறைய தெலுங்கு சாங்ஸ் எல்லாம் போட்டாங்க. அந்த சுந்தரி அந்த சாங் எனக்கு அந்த சாங் தெரிஞ்சிச்சு. மற்ற சாங் அவங்க 2 பேரும் பண்ற சாங்ஸ் எதுவும் தெரியலனாலும் அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. ஏங்க ஒண்ணு வந்து நம்ம தமிழ்ல கேட்டிருப்போம். சாரி, உங்களுக்கு அந்த ஹீரோவோட படம் நீங்க பாத்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து உங்களுக்கு அந்த பாட்டு தெரியாது. நான் அதுதான் சொல்றேன். பாட்டு தெரியலனாலும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு படமா பாக்குறவ அந்த பாட்டு தமிழ்ல அந்த பாட்டு தமிழ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதே டியூன் அதே லிரிக்ஸ்ல. பட் உங்களுக்கு அந்த ஹீரோக்கு உங்களுக்கு ஆகாதுங்காட்டி அந்த பாட்டு நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. வேற ஒண்ணும் இல்ல. என்ன பாட்டுங்க? ஃபர்ஸ்ட் வருமே தெலுங்குல ஒரு பாட்டு தமிழ் பீச். எனக்கு தமிழ் பீட்டுன்னு தெரியும். ஆனா என்ன சாங்னு எனக்கு அது படம் பாக்குறப்ப ஸ்ட்ரைக் ஆகல. சும்மா ப்ரோ ஏன் மியூட் போட்டு விளையாடுறீங்க? சும்மா ப்ரோ கேக்குதா? என்னாச்சு, ஏன் மியூட் போட்டீங்க? புவன் கீழே கமெண்ட் பண்ணியிருக்காரு, எனக்கு அனகனங்க உட்காராஜு வாக்காச்சுன்னு சொல்லி. நைஸ். நான் ஃபர்ஸ்ட் காலையில அந்த படம் தான் பார்த்தேன். ஏங்க அதாங்க, எனக்கு இந்த பொங்கல் வந்து எல்லா படமே நல்லா தாங்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ரேங்கிங் கொடுத்தீங்கன்னா மனசங்கர் வரப்பிரசாத் ஃபர்ஸ்ட், நிறைய செகண்ட், பிஎம்டபிள்யூவும் நான் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே இதுதான். அதுல எனக்கு இந்த படத்துக்கு அந்த படம் அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு இருக்கு. அதுல செகண்ட் ஹாஃப் இதெல்லாம் ரெண்டும் பார்க்கும்போது இந்த ரெண்டும் ஓகே தான். 3வது பிளேஸ்ல கொடுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே சூப்பர். இன்னைக்கு நைட்டு பேபி கேர்ள் வருது. எனக்கு அந்த படம் பெருசா பிடிக்கல. நீங்க எல்லாம் பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு 3 படம் வருதா? பேபி கேர்ள், இது டிடிடி, வேற டிடிடி, டிடிடி, பேபி கேர்ள், வேற என்ன வருது? அவ்வளவுதானா? இன்னொரு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, தெரியல. தெரியலையே, எனக்கு தெரிஞ்சு இது 2 தான். இந்த ஹிந்தில வந்து இந்த கோரா, சாரி பஞ்சாபில ஒரு கோரா அப்படின்னு சொல்லி சீசன் 2 இது வந்துச்சு. ஒரு சீரீஸ் வந்துச்சு, நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ். ஒரு 6 எபிசோடு. நான் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும்தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பார்க்கல. இது டைரக்ட் கண்டினியூஸ்னா இல்லை ஸ்டாண்ட் அலோனான்னு தெரியல. ஸ்டாண்ட் அலோன்னா மேபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். அதுதான் ஃபர்ஸ்ட் சீசன். யாராவது பார்த்துருக்கீங்களா? மாவீரன் யாரும் பார்க்கலையோ? இல்ல ப்ரோ, நான் பார்க்கல. சரி ஓகே, அதுதான் பார்க்கலான் இருக்கேன் நாளைக்கு. வேற எதுவும் பெருசா இல்லை. மார்டி சுப்ரீம் யாராவது பாத்தீங்களா? நான் எதுவும் பார்க்கலங்க. அது ரிவ்யூ எல்லாமே அது என்ன ஜான்னு எனக்கு தெரியாது. யாராவது பார்த்துட்டு சொன்னீங்கன்னா பார்க்கலாம். அது பயோபிக் தான். அது பயோபிக் தாயா? என்ன இதுன்னு கேட்ட, ஸ்போர்ட்ஸா என்ன? டேபிள் டென்னிஸ். சரி ஓகே, வேணாம். ஏன் இல்ல அஜித் பல்தா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன் இல்லங்க, ஏங்க அந்த டேபிள் டென்னிஸ்னா டேபிள் டென்னிஸ் மட்டுமே இருக்காதுங்க. ஒரு 2 3 4 சீன்ல தான் டேபிள் டென்னிஸ் இருக்கும். படம் 2.5 மணி நேரம் படம்.
அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல படத்துல. அந்த கேரக்டர் ஒரு மாதிரி ஃபிளாட் கேரக்டர் தான். அவனுக்கு திறமை இருக்கும், ஆனா கேரக்டர் தான் அப்படி. அதனால சும்மா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பாருங்க, அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா நீங்க வந்துட்டு வேணா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே கமல், எப்படி ரூதர்ஃபோர்டு? பரணி மத்தியானம் மேட்ச் பாத்தீங்களா இல்லையா? இல்ல ப்ரோ, நான் தான் படம் பார்த்துட்டு இருந்தேன். பரணி ப்ரோ, டிராகன் டைரக்டரும் சூர்யாவும் படம் பண்ண போறாங்களா? அஸ்வத் மாரிமுத்து சூர்யா யாரோ ஒருத்தவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க, அந்த ட்வீட்டுக்கு நல்ல ரீச் இருந்துச்சு. பட் அந்த நியூஸ் உண்மையானு எனக்கு தெரியல. மேபி சுகுமார் ப்ரோ வந்து அவர் விஐ வந்தாருன்னா அவர்கிட்ட கேளுங்க, இல்ல பிரகாஷ் ப்ரோட்ட கேளுங்க. முதல்ல ராம்குமார் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு முடிவு வாங்கல. இல்ல சுகன் ப்ரோ ட்வீட் போட்டிருக்காரு, நான் நம்புறேன். சுகன் ப்ரோ ட்வீட் போட்டிருக்காரா? ஆமா, நம்ம சுகன் கிறிஸ் போட்டிருக்காரு. அப்ப கன்ஃபார்ம். அப்பா கன்ஃபார்ம். நேத்து நைட்டு கூட தான் 100% போட்டு ராம்குமார் சூர்யான்னு போட்டிருந்தாரு. பஸ் அண்ணாச்சி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அண்ணாச்சி சொல்லிட்டாருன்னா நடந்துரும். அவர் வந்து பஸ் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காரு. இல்ல 100% போட்டாரு. மறுபடியும் நைட் நீங்க பார்க்கல நினைக்கிறேன். 11 மணிக்கு 11:48 போட்டாரு. இல்ல இப்ப இதுக்கு பஸ்ன்னு போட்டிருக்காரு டிராகன் டைரக்டர். இல்ல அதுதான், அது மட்டும் தான் நான் பார்த்தேன். அந்த 100% ட்வீட் தான் வந்து இந்த எந்த டைரக்டர் அதர் லாங்குவேஜ் தமிழ் எல்லா லாங்குவேஜ்ல இருந்தும் அடுத்து ஏதாவது படம்னா சூர்யா பேர் தான் முதல் வருது. ஒரு டைரக்டர் வந்தாருன்னா சூர்யா கதை சொல்லிட்டாரு, சூர்யாவோட அடுத்த படம். ஸ்ரீலீல டாக்டரேட் வாங்கியிருக்காங்க போல இன்னைக்கு. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். கூஃபி ஃபாலோ பண்றீங்களா பரணி ப்ரோ? இல்ல 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 கமல், யாருன்னே தெரியாது எனக்கு. ஓகே, நமக்கு ஒரு 4 நண்பர்கள் இருக்காங்க, அவங்க ஏதாவது சொன்னாதான் நியூஸ், அவ்வளவுதான். சரி, சுகுமார் ப்ரோ இன்னைக்கு Z5 கேட்டுன்னு சொல்றேன்னார்ல, கேட்டாரா? கேளுங்க, அவர் வந்து பிரகாஷ் ப்ரோ ஸ்பேஸ் போட சொல்லுங்க, ஸ்பேஸ் போட்டு அமைதியா இருக்காரு, ஒரு வார்த்தை பேசல. ஸ்பேஸ் போட்டு இப்போ எமோஜி போட்டாரு. மயிலாட் ரிவ்யூ சொல்லலாம். எமோஜி தான் போடுறாரு, அவர் பேச மாட்டேங்கிறாரு. அவர் மயிலாடு பிரீமியர் பார்த்திருக்காரு, ரிவ்யூ சொல்லுங்க. அவர் பேசினாதானங்க ரிவ்யூ சொல்ல முடியும். ஏன் புரியல, மிரட்டுறீங்க? என்னது மிரட்டுறீங்க? மிரட்டுறேனா? ஏங்க பேசினாதான் ரிவ்யூ சொல்ல முடியும்னு சொன்னது மிரட்டுறதா? யார மிரட்டுன்றீங்க? என்னத்தான் உங்களையா சுகுமார்? என்னத்தான் சுகுமார் ப்ரோவால மட்டும் முடியலையா? மிரட்டுற அளவுக்கு எல்லாம் நீங்க வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் மிரட்டலாம் இல்ல ப்ரோ. கேக்குதா? கேக்குது சுகுமார்னா. உங்களிடம் மொத்தம் 3 கேள்விகள் உள்ளன. சொல்லுங்க. முதல் கேள்வியை மெய்யழகன் கேட்பார். நேத்து ஜி கிட்ட கேட்டுன்னு சொல்றேன்னு சொன்னீங்களே, கேட்டீங்களா சுகுமார் ப்ரோ? இல்ல ப்ரோ, அப்படி எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலையா ஒன்னும். அப்படின்னா பிசினஸ் ஒன்னும் முடியலன்னு அர்த்தம். சரி, சூர்யா அஸ்வத் மாரிமுத்து காம்பினேஷன் சொல்லி இன்னைக்கு ஒரு ரூமர் போகுது, அத பத்தி? அது ரொம்ப பொய். அப்புறம் 3வது கேள்வி என்ன பார்த்தேன்? யார் கல்பனது? அது தெரியல, நான் ஏதோ ரேண்டமா ஒரு ட்வீட் பட்டேன். சுகன் ரேண்டம் ட்வீட் பார்த்ததெல்லாம் கேட்க கூடாது பண்ணி. நான் கேட்கலண்ணா, இவங்க கேட்டாங்கண்ணா. அதான் சொல்றேன், ரேண்டம் ட்வீட் என்ன வேணா போடுவாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நான் கூட வந்துட்டு சும்மா நோன் போடுறேன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப வந்து விஜய் வந்துட்டு பாலிடிக்ஸ்ல வந்துட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். திடீர்னு வந்துட்டு விஜய் வந்துட்டு அடுத்த படம் அட்லி கூட பண்றாரு, எலெக்ஷன் முடிஞ்சோடனே நடிக்கிறாரு, சும்மா போட்டு விடலாம், ரீச் போடலாம்ல. ரீச் வரும் தானே, வராதான்? ஆல்ரெடி கருப்பு பொங்கல்னு போட்டீங்களே ப்ரோ. கருப்பு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியதுதான். நான் இப்பயும் சொல்றேன், ஒரு டைமே வந்துட்டு
ஒரு ப்ரொடக்ஷன் வந்துட்டு அவங்க ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் லாக் பண்றாங்க. முதல்ல இங்க கருப்பு தீபாவளின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ வந்து நான் கருப்பு தீபாவளி வராது, பொங்கல் தீபாவளிக்கே வராதுன்னு சொன்னது நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். சுகன் ஏன்னா ப்ரோ அப்போ போட்டிருக்காரு. சுகுமார் ப்ரோ, சுகன் ப்ரோ, என்னன்னு யஷ்வந்த் மாரிமுத்து, சூர்யா. சான்ஸே இல்ல. ஏங்க அந்த டாக்கே ஒன்றும் நடக்கலங்க. சுதன் ப்ரோ வர சொல்லுங்க, எங்கங்க அவரு? இல்ல சும்மா நம்ம வந்துட்டு எல்லாமே வந்து நடக்காதுல்ல, எல்லாமே சும்மா பேசலாம். அஸ்வத் மாரிமுத்து சுகன் தான் போட்டது. ஏலே இட்ஸ் ஹேப்பனிங்லே எங்க இருந்து பார்த்த சுகன் நீ? ராம்குமார் போட்டிருக்கா? அது ராம்குமார் பட்ஜெட்டுங்க, அது நேத்து போட்டது. இல்ல, அஸ்வத் மாரிமுத்துக்கு இப்ப 8 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு ஃபயர் எல்லாம் விட்டுருக்காரு. அவர் பஸ்ன்னு தான் போட்டிருக்காரு, கன்ஃபார்ம்லாம் போடல, ஜஸ்ட் பஸ். இனிஷியல் ராம்போ வில் ஹேப்பன், இனிஷியல் டாக்ஸ் ஹேப்பன். இனிஷியல் டாக்ஸே நடக்கல சுகன். அது வந்து 1% கூட வந்துட்டு ஆக்சுவலா இனிஷியல் டாக்ஸ் நடக்கல. அது எப்படி வருது நியூஸ்னே எனக்கு புரியல. சும்மா ஒருத்தர் உட்காந்து அவரை வந்து இன்னொருத்தரோட ஜாயின் பண்ணி விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அஸ்வத் வந்து எந்த படமும் இப்ப டைரக்ட் பண்ணலன்னா டக்குன்னு இன்னொரு ஆக்டரோட ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்படிதான் போகுது முக்காவாசி இப்ப இருக்கிற நியூஸ் எல்லாம். இதுக்கு என்னன்னா என்ன ஹைலைட்னா, உள்ளே இருக்கும், இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கும். இப்ப நம்மளுக்கு வந்து உள்ள 2Dலயும் 2Dலயுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சூர்யா பண்ற பிஆர்ஓவுமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கேன். எல்லா சைட்லயுமே நம்மளுக்கு வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனா நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த விஷயம் வந்துட்டு வெளியே வந்து ரூமரா கிளம்பும்போது அது அவங்களே பார்க்கும்போது சில நியூஸ் வந்து, அதாவது எப்படின்னா, இப்ப வர இதுல ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சும்மா. ரஜினி அஸ்வத் மாரிமுத்து, ரஜினி கமல் ப்ரொடியூஸ் பண்ற படம் இப்போ வந்துட்டு சிபி டைரக்ட் பண்றாருல, அந்த படம் வந்துட்டு சுந்தர் சி இல்லன்னு உடனே வந்து பிரதீப் ராகநாதன் போட்டாங்க, உடனே தனுஷ்னு போட்டாங்க, உடனே வந்துட்டு அஸ்வத்னு போட்டாங்க. இதெல்லாமே வந்தது எல்லாமே வந்து உண்மை கிடையாது. தனுஷ்லாம் சுத்தமா அதுக்கு சான்ஸே கிடையாது. அதெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்லயே இல்லை. அது ஆனா வந்து எல்லாருமே ஒன்னு போட்டு வந்தாங்க. அந்த மாதிரிதான் அது. இப்போ ஒரு இது வந்து ஒருத்தரோட அப்படியே உள்ள இருக்கிற அது ஒரு 70% 80% நியூஸ் வந்துட்டு டைம் லைன்ல வரது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இது மாதிரிதான் இருக்கு. அது வந்து ரீச்காக போட்டாங்களா இல்ல வந்து அவங்க யாருன்னா சொல்லி போட்டாங்களா இதெல்லாம் தெரியல. பட் ஆனா அது எல்லாமே வந்து ஃபேக். ஒரு 30% வேணா கரெக்டா இருக்கு. நான் எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லல, 30% கரெக்டா தான் இருக்கு. நீங்க தான் அது நீங்க பிக் பண்றதுதான் இருக்கு. அது இது கரெக்டா இருக்குமா, இது கரெக்டா இருக்காதா, இது நடக்குமா நடக்காதான்னு. நம்மளாம் வந்து இனிஷியல் டாக்ஸ் அதெல்லாமே இல்லைங்க. எல்லாமே நடக்கவே இல்லை சூர்யா சைட்ல. ராம்குமார் ப்ராஜெக்ட்னா நான் தான் சொன்ன 30% வந்து உண்மையா இருக்கலாம் அப்படின்னு. கோடோட அக்செப்ட். ஆனா 70% இங்க தப்பு. அது தெரியாம நம்ம ஒரு நியூஸ் வந்துட்டு எப்படின்னா, அது கன்ஃபார்ம் பண்ணாம வந்துட்டு அந்த நியூஸ் நம்ம ஷேரே பண்ண வேணாம். அது தேவையில்லாம அதுதான் இப்ப வந்து ரூமரா நிறைய இடத்துல கிளம்புது. இப்போ இப்போ என்னன்னா, நீங்க சும்மா நான் ஒரு பர்டிகுலர் ஒரு இதுவை மட்டும் அப்படி டார்கெட் பண்ணி சொல்றேன் அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் நியூஸ் சொல்றாங்க, ஷேர் பண்றாங்க. இப்போ இவங்க சொல்லிட்டாங்க அதனால அது நடந்துடும் அப்படின்னா, அவங்க சொன்னது நடக்காம எவ்வளவு போயிருக்கு, அது நம்ம மைண்ட்லயே வராது. 10 விஷயங்கள் சொன்னா அதுல வந்து ஒரு விஷயங்கள் வந்துட்டு 2 விஷயங்கள் நடந்ததுன்னா, அந்த 2 விஷயங்கள் நடந்தது வந்துட்டு ஓகே, அவங்க கண்டிப்பா அவங்க சொன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுதுல்ல. அந்த மாதிரிதான் எல்லாமே. நீங்களுமே இப்போ வந்து ட்விட்டர்ல இருக்கீங்க. இப்போ நீங்க வந்துட்டு இண்டஸ்ட்ரி உள்ள வந்து ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், க்ளோஸா ஏதோ ஒரு பார்ட்ல ஏதோ ஒரு சேனல் ஒர்க் பண்றீங்களோ, இல்ல வந்துட்டு ஃப்ரீலான்சிங்கா ஒர்க் பண்றீங்களோ, இல்ல வந்து நீங்க வந்துட்டு ஒரு இன்ஃபுளுசரா மாறிடுறீங்களோ அப்படின்னா, உள்ள ஒரு ப்ரொடியூசர் கான்டாக்ட்ல இருந்து உள்ள வந்து எல்லாரோட டைரக்டர் எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க. நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இண்டஸ்ட்ரியோட கொஞ்சம் க்ளோஸா இருப்பீங்க. ரொம்ப எல்லா சோர்ஸும் எல்லா நியூஸுமே வந்து உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கும். ஆனா இதுல என்னன்னா, எது உண்மை எது பொய்ன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணவே கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு சில அது அது நடந்திருக்கும், ஆனா வந்து அது பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அது நம்ம வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணி, இங்க பாருங்க இவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆயிட்டாங்க, இது வந்து நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இன்டைரக்டா போடுவோம். எப்ப நான் இன்டைரக்டா அதை வந்து நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணாம போடுறது வேற.
நேம் எல்லாம் அப்படியே மென்ஷன் பண்ணி இது இவங்களோட சேர்றாங்க, அது அவங்களோட சேர்றாங்க, அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். நல்ல நல்ல இதுவா இருக்கிறவங்க. இந்த அரசனுக்குமே நீங்க தானே வந்துட்டு விஜய் சேதுபதி கால் ஷீட் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்ட்டு அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து சொன்னீங்க. ஆனா ஆக்சுவலா அதெல்லாம் உண்மையே இல்லை. ஒரு சில பேர் செட்டு போடல அப்படின்னாங்க, ஒரு சில பேர் விஜய் சேதுபதி கால் ஷீட் இல்லைன்னாங்க. இப்போ அவங்க கிட்டே வந்து அந்த நியூஸ் போட்டவங்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், விஜய் சேதுபதி கால் ஷீட் இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் ஷூட் ஒன்றும் போகாம இருக்காங்க போய் கேட்டு பாருங்க. நம்ம கேட்க மாட்டோம். அடுத்த கொஸ்டின் நம்ம கேட்டா அவங்க வேற எதனா மழுப்பி ஆன்சர் பண்ணிடுறாங்க நியூஸ் போட்டவங்களே. சரி சுகுமார் ப்ரோ, படம் எப்படி இருக்கு? பேசலாமா இல்லை ரிலீஸ்க்கு அப்புறம் பேசுறீங்களா? சொல்றீங்களா? ரிலீஸ்க்கு அப்புறம் சொல்றேன் பாருங்க. ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது, மற்றது ரிலீஸ்க்கு அப்புறம் சொல்றேன். சரி ஓகே ஓகே. சுகம் ப்ரோ வந்துருக்காரு, லிஸ்னர்ல இருக்காரு, ஸ்பீக்கர் கொடுக்குறேன். பரணி ப்ரோ, பராசக்தி ஓடிடியில் எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? ரெஸ்பான்ஸா நான் எதுவுமே பார்க்கல. ஏன் என்னாச்சு? 100 மில்லியன் ஃபாஸ்டஸ்ட்லாம் போஸ்டர் விடுறாங்களே. மினிட்ஸ் தானுங்க. நார்மலா இது? நிறைய படத்துக்கு விட்டுருக்காங்களே அவங்க. இல்ல 100 மில்லியன். 100 மில்லியன் வியூஸ்னா இல்ல, 100 மில்லியன் ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இதை விட பெரிய நம்பர்ஸ்லாம் போஸ்டர் வந்திருக்கான்னு கேட்டேன். வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. ஃபாஸ்டஸ்ட்னு போட்டிருக்காங்க, அது வேணும் ஓகே. பட் ஆனால் வந்துட்டு 100 மில்லியன் ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ்னு இதுக்கு முன்னாடி ஜி5 போட்டிருக்காங்க. எந்த படத்துக்குன்னு தெரியல, பட் ஆனால் போட்டிருக்காங்க. கோபால் ப்ரோ ரெக்வஸ்ட் கொடுத்தாரு, அக்செப்ட் பண்ண விட்டாரான்னு தெரியல. அவர் ஆர்வமா கேள்வி கேட்கிறாரு, நீங்க ஆர்வமே இல்லாம பதில் சொல்றீங்க. யாரு ப்ரோ? கோபால் ப்ரோ தான். என்ன கேட்டாரு? அவர் எக்ஸைட்மெண்ட்டா வந்து ஏதாச்சும் கேள்வி கேட்டா நீங்க அப்படியே பதிலும் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பதில் சொல்லணுமே என்ன சொல்றது இல்லைங்க. ஏங்க என் டோன் வேணா அப்படி இருக்கும், பட் அப்படி இல்லை மாவீரன். காணுங்க அவரை. பிரகாஷ் ப்ரோ 9 வேலைக்கு வரேன்னாரு, இன்னும் காணும். சரி ஸ்மார்ட் நீ ப்ரோ, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்ட்டு வந்தேன். இந்த சார்பட்டால ஒரு டைலாக் வரும்ல, மான்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சுட்டு இருந்த என் பையனை எப்படி அடிச்சு படுக்க வச்சிருக்காங்க பாரியான்ட்டு. அந்த மாதிரி ஒரு 3017 ஒரு 2 நம்பரை சொன்னோடனே உங்க வாய்ஸ் மாறினத இங்க சிலர் கவனிச்சிருக்காங்க. என்ன ப்ரோ 3070 என்ன டாபிக் மேலகன் ப்ரோ? சுகுமார் ப்ரோ சொன்னார்ல, ராம்குமார் சூர்யா ஹீரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, அவருக்கு விளக்கமா சொன்னாலே புரியாதுன்னு. சரி நேற்றுக்கு டாபிக் வரும். ஏன் ப்ரோ சூர்யாலாம் ஸ்டூடெண்ட் எடுத்து நீங்க பார்க்கவே இல்லையா? பரணினா விடுங்க அவருக்கு டான் தான் ஞாபகம் வரும் ஸ்டூடெண்ட். அதுதான் யாரு பண்ணிருக்கேன்னு கேள்வி வேற.
சொல்லுங்க ப்ரோ. பாதுகாக்க பிரகாஷ் ப்ரோ இல்லாததால பரணி ப்ரோவை நான் வீரவாளை எடுத்துட்டு பாதுகாக்கிறேன். என்ன வீரவர் அப்படிங்களா? அந்த வீரவாளியும் அண்ணன் போட்டுற வேண்டியதான். கடைசியில நரியில் பார்த்தா இருக்க வரைக்கும் இல்ல மாவீரன் ப்ரோ வந்து கடைசியில பார்த்தா வடிவேல் சொல்லுவார்ல, என்னடா குத்தி புட்ட, அந்த மாதிரி அவரே அந்த வீரவாளை வச்சு குத்திடுவார். மாவீரன் பாகுபலியில கட்டப்பா ஒரு சொருவார்ல, அந்த மாதிரி சொருவி விட்டு போயிருவாரு. மாவீரன் ப்ரோ நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க, நான் கரெக்டா அப்போ எனக்கு வந்து ஸ்பீக்கர் வந்ததும் இதாயிடுச்சு, எனக்கு மியூட் ஆயிடுச்சு எல்லாமே. கோபால் ப்ரோ வந்து கேள்வி கேட்டா ஆர்வமா பதில் சொல்லுங்க. அவர் எவ்வளவு ஆர்வமா கேட்கிறாரோ அதே ஆர்வத்தை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு பார்த்தீங்களா? நேத்தாவது ஆர்வம் இல்லாம சொன்னாரு. பரணி ப்ரோ நிஜமாவே காது கேட்கலையா? எனக்கு கேக்குதுங்க, எனக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியல, அமைதியா இருக்கு. வேற எதுவும் இல்லை எனக்கு. நான் கேட்கல. நான் என்னன்னா வாரண மாதிரி ஒரு வேளை நீங்க பாக்கலையே நினைச்சேன் ப்ரோ. நான் வாரணமாயிரம்னா பாத்திருக்கேன் ப்ரோ, ஒன்னும் பிரச்சனை. எனக்கு அந்த படம் பிடிக்கும். பிடிக்கும், ஸ்டூடெண்ட்டுக்கும் போது சொல்லவே இல்லையே நேற்று, அதனாலதான் கேட்டேன். அதெல்லாம் பரணி ப்ரோவோட பயோபிக்ஸ் கோபால் ப்ரோ. ஓ அப்படிங்களா? பரணி ப்ரோவோட பயோபிக் புரியலையே. ஏன் அப்படி சொல்றீங்க? செல்ல பிள்ளையா இருப்பீங்களா வீட்டுக்கு? அது ஓகே. அது என்ன, சின்ன வயசுல நிறைய அடி வாங்கியிருக்கேன், பட் இப்போ வந்து சொல்லலாம். நீங்க சின்ன வயசா இருந்து 50 வருஷம் ஆச்சு. கோபால் ப்ரோ டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? இல்ல ப்ரோ, இன்னும் புக் பண்ணலீங்க. பக்கத்து தியேட்டர்ல போட்டா போய் பார்த்துக்கலாம் இருக்கேன். எந்த எந்த இடத்துல? அருணோதயா சினிமா. ஓகே ஓகே. ஒரு தியேட்டர் இருக்கா? மல்டிபிளெக்ஸ். எத்தனை ஸ்கிரீன்? 5. 5 ஸ்கிரீனா? பரவாயில்லையே. ஏங்க ஒரு மல்டிபிளெக்ஸ்னா 5 ஸ்கிரீன் வராதா? மல்டிபிளெக்ஸ்னா 3 ஸ்கிரீன் இருந்தாலே அது மல்டிபிளெக்ஸ் தாங்க. அதுதான் 5னா ஷாக் ஆனீங்க, அதான் கேட்டேன். இல்ல 5னா நல்லதுதான், பரவாயில்ல, நல்லதுதான் சொன்னேன். ஆமா ஆமா, நல்ல டைம் தான். போயிட்டு வாங்க. அப்ப 5 ஸ்கிரீன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆமா ப்ரோ. நீங்க பண்ணிட்டீங்களா புக்கு? இல்ல நான் வந்துட்டு இதுதான் போறேன். அதெல்லாம் ஒரு படமா போறீங்க. கிரைம் 101. பரணி ப்ரோ உயிருள்ள வரை நிஷா போறீங்க தானே? வாய்ப்பு இல்லை. மெய் அது உஷா தானே? உஷா சாரி, எனக்கு நிஷானே வருது. அந்த படம் தான் வாய்ப்பு இல்லைங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய புது படங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருந்தாங்க போவேன் மற்ற படங்களுக்கு. ஓ, புது படம் எது போறீங்க? புது படம் எது போறீங்க? அதான் சொன்னேன், பூக்கி, மயிலாடு, கிரைம் 101, அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒண்ணு இருக்கு. சரி பரணி ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பரணி ப்ரோ 17ஆம் தேதி ஏதாவது படம் ரீரிலீஸ் ஆகுமா? எஸ்கே படம்? இல்ல எப்படியும் மயிலாடுக்கு நைட்டி ரிவ்யூ தான். ஃபேன் ஷோ போன தடவை ரஜினி முருகன் ஃபேன் ஷோ போட்டாங்க. அது சும்மா ஒரு ஷோ போடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பேரு தான் பரணி ப்ரோ ஃபேன் ஷோ. அவர் ரீ ரிலீஸ் கேட்டாரு. சரி, அதுவும் ரீரிலீஸ் பண்றதானே ஒரு ஷோனாலும். இல்ல அது சும்மா போடுறதுங்க. அது பிளான் பண்ணி ஆர்கனைஸ்டா. பரணி ப்ரோ நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி அந்த தாய் கிழவி டாக்டரோட ப்ரோமோ இருக்கு இல்லையா, அத வேணா ஆல் ஓவர் டிஎன் தியேட்டர் சரகன் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ண சொல்லுங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி. அந்த படம் வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இது 2 இது பண்றாங்கல்ல. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்று பண்றாங்க, பேஷன் ஸ்டுடியோஸ் பண்றாங்க. பேஷன் ஸ்டுடியோஸ் தான் ப்ரொமோஷன் ஹேண்டில் பண்றாங்க கேள்விப்பட்டேன். கங்குவாவை பொறுத்தவரை தனஞ்சயன் சொல்ற மாதிரியே சொல்றீங்க. இல்ல பேஷன் ஸ்டுடியோஸ்ன்றாரு. ஒரே நிமிஷம் இருங்க. அவங்களுக்கே தெரியல.
ஏங்க ஆர்கேஎஃப்ங்க தாய் கிழவிங்க, தாய் கிழவிக்கும் தாய் கிழவியா? நான் வந்து எஸ்கே அந்த இவர் படம் சொல்றீங்க. இல்ல நான் இது தாய் கிழவி சொல்லிட்டு இருக்கேன். பேஷன் ஸ்டுடியோஸ் தான் ப்ரொமோஷன். நான் ஏதாவது மாத்தி சொல்லிட்டேன்னு பயந்துட்டேன். பேஷன் ஸ்டுடியோஸ் அவங்கதான் ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். கமல், இது மயிலாடுக்கு ரிவ்யூ எப்படி வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அதான் முன்னாடியே தெரியுமே. படம் நான் எங்க இருங்க, இந்த வந்துட்டு வேணும்னே நெகட்டிவ்லாம் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு படம் பிடிச்சிருச்சு. நீ கோபாலகிருஷ்ணன் ப்ரோ, நீங்க வேணா பாருங்க. நான் வந்துட்டு ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு சூர்யா படம் எனக்கு பிடிச்சிருந்து நான் நல்லா இருக்குன்னு இவரே சொல்லிட்டாருப்பா அப்படின்னு. இதுக்கு மேல வன்மத்தை கேட்கறதுக்கு ஏதாவது இருக்கா? ஃபியூச்சர்ல நீங்க வேணா பாருங்க, சூர்யா வச்சு படம் தயாரிக்க போறேன் அப்படின்னு சொல்ல வராருன்னு நினைச்சேன். இல்ல சூர்யா வச்சு டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல வராருன்னு நினைச்சா, அடுத்த ஃபியூச்சர்ல நான் சூர்யா ஒரு படம் நல்ல படம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாருன்னா இது எவ்வளவு வன்மம் இருக்கும். அப்ப நல்ல படம் எல்லாம் ஃபியூச்சர்ல சொல்லுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபியூச்சர்ல இந்த படம் சூர்யா நல்ல படம் சொல்லுவேன். ஃபியூச்சர்ல எல்லா படமும் நடக்கும். இன்னும் 100 படம் நடிச்சாதான் அப்படிதான் இருக்கும். என்னமோ ஃபியூச்சர்ல சொல்லுவேன். இல்ல என்ன சொல்லிடணும், கருப்பு பாருங்க ப்ரோ நல்லா இருந்தா நான் சூப்பரா போடுவேன்னு சொன்னா ஒரு பாசிட்டிவிட்டின்னு சொல்லலாம். கருப்பு வந்து பரணி ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ரூரல் படம் கிடையாதான். அது படம் கிடையாதா? கருப்பு நடிச்ச படம் இல்ல. கருப்பு படத்துல கருப்புசாமி படம் கிடையாதுங்கிறாரு. கருப்பு படம் அடுத்து கோர்ட்ரூம் டிராமா இல்லம்பாரு. கருப்பு படம் ரூரல் சப்ஜெக்ட் இல்லம்பாரு. அடுத்து கருப்பு படம் என்ன அனுபவம் பண்ணுவாருன்னு பாக்குறேன். அதாவது கருப்பு டைட்டில் பிளாக்க குறிக்காதும்பாரு. கருப்பு டைட்டில் கருப்புசாமியை குறிக்காதும்பாரு. கேட்டா கருப்பு வேற கருப்பு வேறம்பாரு. புருஷன் வேற அப்படிங்கிற மாதிரி இவரு வந்து கருப்பு வேற கருப்பு வேறம்பாரு. இதாவது நீங்க அதை விடுங்க ப்ரோ. ஃபியூச்சர்ல அவர் சொன்னதை நினைச்சு பார்த்தேன். இப்போ நாளைக்கே ஒரு சூர்யா படம் வந்து இவர் ஒரு 3.5 3.75 கொடுத்துட்டா கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அவரே சொல்லிக்கிறாரு அவர் இவர்னு. இவனே சொல்லிட்டான்டா, இப்படிதான் மோஸ்ட்லி கமெண்ட் இருக்கு. நிஜமாக அதெல்லாம் படிக்கணும். சரி, ஒரு 3.5 வாங்கிடணும் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல. பரணியே 3.5 போட்டா படம் பிளாக் பஸ்டர்ன்றாங்க எல்லாருமே. உங்களுக்கு புரியல, அவர் 3.5 போட்டாருன்னா அது வந்து இதாகாது. வாத்தியார்லயே பாத்துட்டேன். அதான் அவரோட இது உங்களுக்கு புரியல. கத்தி 2 சைடும் சுத்துக்கிற மாதிரி. அண்ணன் 3.5 போட்டு ஆரம்பத்துல எப்படி போச்சு ஸ்பேஸ்? ஆரம்ப கட்டத்துல இதே மாதிரிதான் போச்சா? எல்லாமே பரணி தானா ப்ரோ? சும்மா பேருக்கு ஸ்பேஸ போட்டு உட்காந்துட்டாரு. இவருதான் சார் படிச்சுட்டு இருக்காரு. பரணி கஷ்டப்பட்டு வரன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு என்னன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு. நான் எப்படியும் ஒரு சீக்கிரம் முடிச்சாலும் நினைச்சேன். அப்படியே இழுத்துட்டாங்க, சர்வர் டவுன் அப்படி இப்படி கொஞ்சம் இழுத்துட்டாங்க. கொஞ்சம் வேலைங்கிறனால அப்படியே போயிடுச்சு. இல்ல நானே கரெக்டா போட்டுருவேன். நான் வந்துட்டு கேப்டன் மில்லருக்கு ரிவ்யூ கொடுத்தப்பையும் வந்துட்டு இவனே 3.5 கொடுத்துட்டான்டான் தான் வந்துச்சு. வாத்தியாருக்கும் அதே தான் கமெண்ட் வந்துச்சு. இவனே வந்துட்டு சொல்லிட்டான்டா. இவனே படம் சொல்லட்டுமா? 2 ஆவரேஜா இருக்கு. 3.5 எல்லாரும் நல்லா இருக்கு போவாங்க. நல்லா இல்ல அப்ப ஆவரேஜ்னு சொல்றீங்களா கோபாலகிருஷ்ணன்? ஆமா 2 ஆவரேஜ். நீங்க வின்னர் பரணி ப்ரோ. நீங்க கிளாஸ் வின்னர் ப்ரோ. ஆவரேஜ் ஆன பிளாக் பஸ்டர் கிளாஸ் வின்னர். நீங்க என்ன மறந்துட்டீங்களா? ரெண்டு படத்துக்கு 3.5 தாங்க கொடுத்தேன். ரெண்டுமே மொக்க படம். அதுல நீங்க கிளாஸ் வின்னர். போட்டா அந்த மைண்ட் செட் வந்து பாத்துட்டு ஓகே நினைச்சிட்டு போவாங்க. ஆவரேஜ் ஆகிற படத்தை சூப்பர்னு போட்டு எல்லாம் வந்து பாத்துட்டு இது என்ன நான் படம் நல்லாவே நெச்சா என்ன திரும்பி போடுவாங்க. அதுக்காக எனக்கு புரியலையே. ஒரு நிமிஷம், நான் வேணும்னே எனக்கு இது போடுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கோபாலகிருஷ்ணன் ப்ரோ? எங்களை மாதிரி எனக்கு என்ன 1 லட்சம் 2 லட்சம் நீ போடுப்பா, எனக்கு என்ன காசா குடுக்குறாங்க போடுப்பான்னு சொல்லி தெரியும். யாருக்கு தெரியுமா? அட பாவிகளா. என்ன சொன்னீங்க? 10 நாள் தான் இருக்கு, என் பணம் மூய மாட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்படின்னு அர்த்தம் பணம் இல்ல எல்லாம் என்னன்னு பணம் சொன்னது உங்களை பத்தி தெரியுங்க. என்ன தெரியும் சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன், நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன தெரியும்? பிஆர் ஒர்க்லயே பல லட்சம் அல்றத கேள்விப்பட்டேன். பிஆர் ஒர்க்கா? என்னைய பத்தி எனக்கும் எந்த பிஆருக்கும் சம்பந்தமே கிடையாது. எனக்கு ஒரு
அப்பப்ப ஏதோ சின்ன சின்ன குட்டி குட்டியா மூவி ப்ரொமோஷன்ஸ்ல பரணி ஏன் பண்ணி போய் சொல்றீங்க கேக்குறாரு. கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. பிராஸ் ப்ரோ, சூர்யா அஸ்வத் டால்க் போறது அது உண்மையா ப்ரோ? ஏங்க இன்னும் யாரு பேர்லாம் சூர்யா கூட சொல்லல. ரமேஷ் பேரு சுரேஷ் பேரும் சொல்லல. முடிச்சுக்கிறேன். எல்லா பேரையும் கொண்டு சூர்யா கூட லிங்க் பண்ணி ஒரு பேர் வருது ப்ரோ, அதான் கேக்குறேன். இன்னைக்கு அஸ்வத், நேத்து வந்து அஸ்வத் மாறிவிட்டு அவர் சிம்பு படம் தான் பண்ணுவேன்ட்டாரு. சிம்பு படம் தான் பண்றாரு அவரு. இல்ல ப்ரோ, இடையில விட்டு சுகுமார் ப்ரோ அவருக்காக ஒரு கதை எழுதியிருக்காருன்னு சொன்னார் இல்லைங்க. சுகுமார் ப்ரோ சொல்லிட்டாரா? சொன்னாரு. சரியா இருக்கு. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அஸ்வத் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடியா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னது ப்ரோ, ஒரு டைம் நீங்க அஸ்வத் வந்து சூர்யாக்காக ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்க? டிராகன் டைரக்டர் அஸ்வத் சூர்யாக்காக வச்சிருக்காரு தான், அவரே சொல்லியிருக்காரு. ஏன் என்ன? அதுதான் ப்ரோ நான் ஞாபகப்படுத்தினேன். அவர் வச்சிருக்கங்க எல்லாமே, எல்லா ஹீரோவுமே முன்னணி ஹீரோக்களுக்கு எல்லா டைரக்டருமே கதை வச்சிருப்பாருங்க. எல்லாமே நான் சொல்றது உதாரணத்துக்கு இப்ப லோகேஷ் கனகராஜ் எடுத்தீங்கன்னா அவர் அஜித்துக்குமே கதை வச்சிருக்காருன்னு சொல்லுவார் கேட்டீங்கன்னா. அந்த மாதிரி எல்லாரும் வச்சிருக்காங்க. உண்மையா சொல்ல போனா சசிகுமார் கூட 3 ஸ்கிரிப்ட் பவுண்டட் பண்ணி ரெடியா வச்சிருக்காரு. அது வந்து அதுல 3 ஸ்கிரிப்ட்ல ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கே வச்சிருக்காரு. போதுமா? இந்த மாதிரி எல்லாருமே வச்சிருக்காங்க. அது வந்து நான் நேத்து ஒரு இன்டர்வியூ எடுத்து நான் போட்டிருப்பேன், ரைட் அப் பண்ணி அதுல போட்டிருப்பேன். ஒரு 3 பவுண்டட் ஸ்கிரிப்ட் வந்து நான் ரெடியா வச்சிருக்கேன்னு அவர் சொன்னது. அதுல நான் ஹீரோ நேம் மென்ஷன் பண்ணல, பட் சொல்றேன். இல்ல எல்லாருமே பவுண்டட் வச்சிருக்காங்க. எல்லாருமே பெரிய ஹீரோக்கு இந்த ஹீரோக்கு இது கதை செட் ஆகும்னு வைப்பாங்க. பிச் பண்றது ஓகே, அது அவங்க ஒத்துக்கணும்ல. அதுக்கு முதல்ல இவங்க அப்ரோச் பண்ணணும். அதுக்குள்ள வந்து ப்ரொடியூசர் பட்ஜெட் அது கன்ஸ்ட்ரெயின் வரும். சரி வேற ஒருத்தவங்க வச்சு அந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு மாறுறதுலாம் நிறைய இருக்கு. கதை வச்சிருக்கிறத வச்சு நம்ம வந்து நியூஸ் உண்மைன்னு சொல்லிட முடியாதுல்ல. ப்ரோ பாசிபிலிட்டி இருக்குல்ல, அதை கேட்டேன். பாசிபிலிட்டி இப்பெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ இப்போதைக்கு. ஓகே, இருந்தா நான் சொல்றேன் கண்டிப்பா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரே ஒரு நைட்ல ஓவர் நைட்ல அப்படியே நியூஸ் வந்து அப்படியே டக்கு டக்குன்னு பூம் ஆகி வர்றதுலாம் வந்து சினிமால பிராக்டிக்கலாவே நடக்காது. நிறைய மாறும், நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி ஓகே ப்ரோ. அப்புறம் பரணி ப்ரோ ஒரு ஆன்சர் பண்ணாரு, நீங்க கேட்டீங்களா ப்ரோ? சுகுமார் ப்ரோ என்னது ஃபியூச்சர்ல ஏதாவது சூர்யா படம் நல்லா இருந்தா நான் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுப்பேன்னு சொன்னார்ல, நீங்க கேட்டீங்களா? அதை யாரு? பரணி ப்ரோ தாங்க. அப்படியா பேசுனா? எனக்கு தெரியல நிஜமா. நீங்க அப்படிதான் சொன்னாரு ப்ரோ. இல்லங்க, ஆக்சுவலா என்னன்னா ஒரு விஷயம், சூர்யாவோட அவருக்கு வந்துட்டு எல்லா ஹீரோவுமே வந்து நல்ல படமா, அதாவது அவங்க எதிர்பார்த்து போகாத படங்கள்லாம் இருக்கு. அவரோட பேட் லக்கு அவர் 2 படங்கள், அவரோட ஜெய்பீமும் சரி சூரரை போற்றுமும் சரி, அது ரெண்டுமே தியேட்டரிக்கல்ல வந்து பயங்கரமான நேம் வாங்கி கொடுத்துருக்க வேண்டிய படம். அது அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு டைமிங் கன்ஸ்ட்ரெயின் பல விஷயங்கள் வந்து அது நடந்தது அந்த டைம்ல. ஸோ அதையுமே நம்ம படமா தான் எடுத்துக்கிறோம்ல. அது ஏன்னா ஓடிடியில் வந்துச்சு அது படம் கிடையாதா? அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து தியேட்டர்ல ஓடாம எத்தனை படம் ஓடிடியில் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணி இது தியேட்டர்ல ஓட வேண்டிய படம், இது ஓடிடியில் ஓடாம போயிடுச்சு. சாரி, இது வந்து ஓடிடியில் ஓடுது, இவ்வளவு சூப்பரா போகுது. லவ் மேரேஜ்னு ஒரு படம் இந்த ஸ்பேஸ்க்கு நான் கூட்டு வந்திருக்கேன். டைரக்டர் வந்து சண்முக பிரியன் வந்து நான் ரீசெண்டா மீட் பண்ணும்போது கிட்ட சொன்னேன்னா, அந்த படம் தியேட்டருக்கெல்லாம் பெருசா போகல, ஆனா ஓடிடியில் செம்ம ப்ராஃபிட் ப்ரொடியூஸ் இருக்கு, பயங்கரமான ப்ராஃபிட். அந்த மாதிரி அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி வந்துட்டு இவருக்கு வந்து ஓடிடியில் ஹிட் ஆச்சுன்னா அது ஹிட் கிடையாதுன்னு எதனா அர்த்தமா என்ன? அது தியேட்டரிக்கலா வந்திருந்தாலுமே அந்த படம் எப்படி போயிருக்கும்னு இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? அவ்வளவு சூப்பரான படம் அது. 2 படமும் தரமான படம். அதுவுமே வந்து அவர் கரியர்ல தான் சேர்த்து போறீங்க. கரெக்ட் ப்ரோ. அப்படினா தியேட்டர்ல ஓடி ப்ரூவ் பண்ணாதான் அது விட்டுட்டு 10 வருஷமா வந்து அவருக்கு ஹிட் இல்ல, 10 வருஷமா ஹிட் இல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அவருக்கு வந்து படம் இருக்கு, படம் இருந்தது, அவரோட நேரம் அதை வந்து சரியா அமையல, அவ்வளவுதான். அது வந்து இப்போ அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ண படங்கள் வந்து சரியா தியேட்டருக்குள்ள போகல. அதுக்குன்ட்டு வந்து அவர் எதுவுமே 10 வருஷத்துல எதுவுமே கொடுக்கல அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் அப்படி வந்து ஒரு தப்பான ஒரு இதுதான் வச்சிருக்காங்க. ஒரே ஹிட்டுங்க, அவங்கலாம் வந்து இண்டஸ்ட்ரியில நேம் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான நேம் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு 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 எப்படி சொல்றது, சூர்யான்ற ஒரு மினிமம் கேரண்டி எப்பவுமே இருக்குதான் செய்யுது. ஒரு ஹிட், அதாவது ஒரு படம் வந்து அப்படியே டோட்டலாவே மாத்தி விட்டுரும்.
இப்ப இருக்கிற அந்த இது எல்லாமே வந்து வேற மாதிரி மாத்திரும். இது எல்லாமே வந்து புதுப்பட ஹீரோங்களுக்கு வந்து ஹீரோக்கு வந்து அது கிடைக்காது. அவங்க ஒரு இட்டு கொடுத்தாலுமே கூட, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி பெரிய இட்டு, சசிகுமாருக்கு உடனே மார்க்கெட் பெருசா கூட்டிடுச்சா பாத்தீங்கன்னா கிடையாது. அது ஆனா சூர்யாக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட் ஆச்சுன்னா அவரோட மார்க்கெட் வந்துட்டு வேற மாதிரி போயிடும். ஏன்னா அவர் இத்தனை வருஷம் சேர்த்து வச்ச அந்த ரெப்புடேஷன் வந்துட்டு அது வந்து வேற மாதிரி கொண்டு போகும். அதுதான் விஷயம். ஒரு இப்ப பெரிய இப்ப ரஜினிக்குமே அந்த பேட் ஃபேஸ் இருந்தது லிங்கா டைம்ல எல்லாம், அந்த ஒரு இதெல்லாம். அதுக்கப்புறம் ஒரே இட்டு கொடுத்தாரு. இந்த கபாலி வந்து பெருசா போகல. அதுக்கப்புறமா அது மாதிரி நிறைய வந்து இதுவாயிட்டே வந்தது. ஒரு பெரிய ஹிட், அதாவது நான் சொல்றது பெரிய ஹிட்னா கம்மி ஓரளவுக்கு பட்ஜெட்ல நல்ல பெரிய ஹிட் கொடுத்த படம் எதுன்னு பாத்தீங்கன்னா பேட்டை. அது வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது ப்ரொடியூசருக்கு. நான் 2.0 கூட கணக்கில் சேர்த்துக்க மாட்டேன். அது ரீசன் சொல்றேன். அது மேபி அது பட்ஜெட் ஜாஸ்தி, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். ஸோ அதுக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கம்மி. அது ஹிட் தான், பட் ஆனால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கம்மி. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒரு 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 ஆக்டருமே வந்து நம்ம வந்து ஒரு இப்ப இருக்கிறவங்க வச்சு அந்த இது வச்சுட்டு இப்போ ஒரு 2-3 படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க தான் நெக்ஸ்ட் இதுன்னு பேசுறவங்களாம் அந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு உதாரணத்துக்கு விஷால்லாம் ஒரு பாயிண்ட்ல திமிரு, சண்டைக்கோழி, அதுக்கப்புறம் அந்த லைன்னா இட்டு அவர் தான் அடுத்த தளபதினே வந்து அடுத்த விஜய் அவர் தான் அடுத்த அந்த லீக்ல அவர் தான் அடுத்தது அப்படின்னு பேசினாங்க. உண்மையாவே இப்போதையும் இப்ப விஷாலுக்கு மார்க்கெட் எங்க இருக்கு? அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 2 படம் 3 படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு நம்மளே வந்து அப்படியே வந்து அடுத்தது பிரதீப் ரங்கநாதன் அப்படியே ஓப்பனா சொல்லிட முடியாது. இப்போதைக்கு அவர் இருக்காரு. லாங் சஸ்டெயினா வந்து இத்தனை வருஷமா ஃபீல்டுல இருக்கிற ஹீரோக்கள்ல பாத்தீங்கன்னா ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா, தனுஷ் இவங்கலாம் வந்து லாங் சஸ்டைனபிளா அப்படியே இருக்காங்க. இத்தனை வருஷமா மோர் தென் 25 இயர்ஸா வந்துட்டு அவங்க வந்து ஃபீல்டுல இருக்கிறது தான் இங்க விஷயம். நீங்க மத்தவங்க வந்துட்டு 2 வருஷம் இருப்பாங்க, 3 வருஷம் இட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாம போயிடும். அந்த மாதிரி நம்ம எவ்வளவு ஹீரோஸை பார்த்திருப்போம். இந்த ஒரு 15 வருஷத்துல நீங்க கணக்கு எடுத்தீங்கனாலே ஏகப்பட்ட பேர் வருவாங்க. திடீர்னு ஒரு 2 இட்டு கொடுப்பாங்க, திடீர்னு அப்புறமா காணாமே போயிடுவாங்க. சரி ப்ரோ, சூப்பர் ப்ரோ. கோவப்படாம அரசன் செகண்ட் ஷெட்யூல் எப்ப ஸ்டார்ட் ஆகணும் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அதாவது இவ்வளவு பேரை நான் லிஸ்ட் கொடுத்தேன் லாங் சஸ்டைனபிள்ல, அதுல ஒருத்தர் பேரை மட்டும் சேர்க்கவே இல்லை. ஏன் தெரியுமா? சொல்லிருங்க ப்ரோ. அதுதான் இப்ப நீங்க கேட்டீங்களா, அதுதான் ஆன்சர். அது செகண்ட் ஷெட்யூல் அவர் போனா தாங்க போவோம். ஓகே ஓகே ப்ரோ. ஆனா சுகுமார் ப்ரோ மொத்தமா எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது கபாலி தானே ஒரு கம்பேக்கா இருந்துச்சு ஓப்பனிங்ல. ஓப்பனிங் வேறப்பா. ஓப்பனிங் நான் சொல்றது படத்தோட அவரோட படம் எப்படி இருக்கும். நீங்க ஒரு இப்போ சிவாஜி எல்லாம் எப்படி அது ஓப்பன் ஆனாலும் சரி பினிஷிங் வரையுமே அது பயங்கரமான ரன்னா இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பாபா டைம்ல வந்து ஒரு பெரிய இதுவாச்சு. அப்போ சந்திரமுகி வந்து பெரிய பயங்கரமான பிளாக் பஸ்டர். அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு கம்பேக் இருக்கும். அந்த ஒரு இதுல ஒரு ஹிட் தான், அந்த ஒரு ஹிட் அப்படி டோட்டலாவே வந்து மாத்திரும். நீங்க வந்து விஜய்க்குமே அந்த பேஸ் இருந்திருக்கு. அவருக்கு வந்து ஆதி அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு பெரிய ஹிட்டே இல்லை. அழகிய தமிழ் மகன்லாம் வரும்போது அந்த இது துப்பாக்கி வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு ஹிட் தான். அது காரணம் அந்த ஒரு ஹிட்டால அவர் ஒரே படத்தால அப்படி ரொம்ப அவ்வளவு ஹைட்டுக்கு போயிட்டாருலாம் கிடையாது. அவர் அத்தனை வருஷம் அவர் நடிச்சு அவருக்கு சேர்த்து வச்ச அந்த பேர் தான் அந்த ஒரு ஹிட் வந்து வேற லெவலுக்கு வேற ஸ்டேஜ் கூட்டு போச்சு. அஜித்துக்குமே அதேதான் நடந்தது. எல்லாருக்குமே வந்து அது நடக்கும். எல்லாருமே வந்து அந்த இப்ப சூர்யாலாம் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை வருஷம் சேர்த்து வச்ச பேரு அந்த அயனு அந்த வாரணமாயிரம் அயன்லாம் வரும்போது அவர் பயங்கர பீக். அவர் மார்க்கெட்லாம் வேற மாதிரி இருந்தது. நீங்க ஆதவனோட ஓப்பனிங்லாம் சரியான ஓப்பனிங். அந்த படம் வந்துட்டு இப்பயுமே அது கமர்ஷியலா அந்த படம் ஹிட் தான். ஆனா அது வந்து அயன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் அயன் ஓடின அளவுக்கு ஆதவன் ஓடல அப்படின்னு தான் வந்து அந்த படத்தை கம்பேர் பண்ணாங்களே தவிர அப்போ அவருக்கு இருந்த மார்க்கெட் 7ஆம் அறிவிக்கலாம் வந்து அவருக்கு இருந்த ஓப்பனிங்லாம் எத்தனை பேருக்கு இங்க தெரியும்ல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் பார்த்திருப்பீங்க, பார்த்து தான் வந்திருப்பீங்க. அப்ப இருந்த பீக்ல அந்த ஓப்பனிங் திரும்பி வந்து ஒரு 2 இட்டு இல்ல ஒரு இட்டு கொடுத்தாலே அந்த ஓப்பனிங் திரும்பி வந்துருங்க. அவ்வளவுதான். ப்ரோ அந்த ஆதவன் ரிலீஸ் ஆன டயத்துல ஜெயம் ரவியோட இன்னொரு படம் பேராண்மையா அது ரிலீஸ் ஆச்சு. நல்லா ஞாபகம் இருக்கு ப்ரோ எனக்கு அந்த டயத்துல. ஆமா ப்ரோ. பேராண்மை தானே? கரெக்ட் தானே? ஆமா ஆமா பேராண்மை தான் கரெக்ட். எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க. சுகுமார் அடிக்கடி இப்படி எலவேஷன் கொடுப்பாரு. இல்ல ஒருத்தர் வந்து நான் போன வச்சுட்டு எங்க போனாருன்னு தெரியல.
அவர் எங்கேயாச்சும் போன் வச்சுட்டு போயிருப்பாரு இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது. கண்டிப்பா இன்னைக்கு கடைசியில முடிச்சிடலாம் மட்டும்தான் வாயில வரும். அதுக்கு மட்டும்தான் வருவாரு. இதெல்லாம் இல்ல கேட்டிருக்கவே இல்ல மாட்டாரு. இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஜித் பல்தான் சொல்லுங்க. நான் காது கழி ஏன் ப்ரோ சுகன் ப்ரோட்ட அந்த நியூஸை பத்தி கேட்போம். சுகன் ப்ரோ, கமல் நீ ஆரம்பிச்சிட்ட. சுகன் ப்ரோ, இந்த நியூஸ் பத்தி யஷ்வந்த் சூர்யா நியூஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சுகன் ப்ரோ. பஸ் அது தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாருன்னு போட்டேன். ஆனாலும் அவர் சொல்றப்ப டவுட் இருந்தது, அதுக்காக தான் பஸ்ன்னு போட்டேன். நீ சிவந்தோட டிபியில எஸ்கேன் இருக்கு. அது என்னோட பேருக்காக கோபால். ஓகே ப்ரோ, நீங்க அண்ணனுக்காக போட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். சூர்யா சிங்கம்ல சொல்லுவாரு நெஞ்சிலே வச்சிருக்கேன், அந்த மாதிரிதான் கோபால் ப்ரோ. ஓகே ஓகே கமல். இப்போ கேப்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. பிரகாஷ் பேசாம காட்டி நான் கேட்டுட்டு தாங்க இருக்கேன். நடுவில் டாபிக் பிரகாஷ் ப்ரோ ஸ்பீக்கர்ல இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு முன்ன, அப்புறம் பாக்குற மாதிரி இருக்கு. எப்பவுமே ஹோஸ்ட் அண்ட் கோ ஹோஸ்ட்ல தான் பாக்குற மாதிரி இருக்கும். இல்ல ஒர்க்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு. பிரகாஷ் ப்ரோ அடுத்த டான்ஸ் வீடியோ போடுங்க ப்ரோ. ரொம்ப நாள் கேட்படாதீங்க. அடுத்த டான்ஸ் வீடியோ அட ஏங்க நீங்க வேற. ஏங்க நான் கருப்பு கேட்டிருந்தேன் ப்ரோ. காட் மோடு கருப்பு தாங்க, கருப்பு அதான் சொன்னேன். நான் ஆடுனே வீடியோ எடுத்தாங்க, என்ன எடுக்கல, அப்படியே விட்டுட்டேன். அதை இன்னொரு தடவை ஆடுறதுக்கு மைண்டு கரெக்டா வரல, ஆளுங்க அமையலைங்கிறதுனால. நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி என் பிள்ளைங்க கூட ட்ரை பண்ணி. ஓகே ப்ரோ, புது போன்ல புது வீடியோ போடுங்க. இல்ல ட்ரை பண்றேன், கண்டிப்பா ட்ரை பண்றேன். நான் ஆடினேன் போன வாட்டி ஆடின கருப்பு சாங், கருப்பு காடு மோட் சாங்னு, அதை வீடியோ எடுக்கலாமுங்க. என்ன கரெக்டா கவர் ஆகல நாங்க. ஓகே ப்ரோ, உங்களுக்கு பிடிக்குதா பிரகாஷ் ப்ரோ? கேட்க அந்த எனக்கு ஏங்க அதெல்லாம் நல்லா இப்ப சூப்பரா இருக்கு. எல்லாத்துக்குமே பிடிச்சிச்சு. சாயா பேங்கரோட நான் ஃபர்ஸ்ட் பாட்டு இந்த என்ன ஊரும் பிளட் சாங் எனக்கு வந்து உண்மையாலே ஃபர்ஸ்ட் செட் ஆகல. அது ஒரு வாரம் கழிச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் விட்டால் அது பயங்கரமா இப்ப மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் பயங்கர ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த அலைய கடையை ஃபர்ஸ்ட் வச்சுட்டேன். அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி இந்த கருப்பு கார்டு மோட் சாங் அது கொஞ்சம் லேட் பிக்கப்பு, ஆனா பயங்கரமா வேற லெவல்ல. அது மியூசிக் நடுவில் அந்த என்ன செய்ய இன்டர்லூடா நம்ம சொல்லுவாங்க, அதெல்லாம் பயங்கரமா பிச்சுக்கிச்சு அந்த பாட்டுல. அதுவா அது மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு சாங்குமே நல்லா இருக்கும் பிரகாஷ் ப்ரோ. அந்த வெரப்பா சாங்குமே நீங்க கேட்க பயங்கரமா இருக்கும். ஏதோ படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஓகே. ஆமா ப்ரோ, அந்த டீசருமே ஒரு நல்ல ரிப்பீட் வேல்யூ உள்ள டீசர் ப்ரோ, கருப்பு டீசர். இல்ல அந்த கருப்பு டீசரை பத்தி யோசிச்சா பெருசா யோசிக்கணும். என்னன்னா போன ஜூலை 23 ரிலீஸ் ஆச்சு, இப்ப அடுத்த ஜூலையே வந்துடும் போது படத்தை காணும். ஒரு பிளஸ் என்னன்னா பிரகாஷ் ப்ரோ, ஒரு பிளஸ் என்னன்னா இப்பவுமே டீசர் பாக்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இல்ல அந்த டீசரே ரொம்ப டிலே பண்ணி எந்த அப்டேட்டும் கொடுக்காம படத்துல இருந்து எந்த விசுவல்ஸுமே வராம அப்படியே பொத்தி ஜூலை 23 வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமே அந்த இது வந்துச்சு. இடத்துல பார்த்தா அது வந்து இப்ப கிட்டத்தட்ட 9 மாசம் ஆயிடுச்சா. ஆமா ஆமா, இப்படி ஆயிப்போச்சு. சூர்யா பர்த்டேக்கு விட்டாங்க, ஜூலை 23 விட்டாங்க. தமிழ்ல வந்து ஓடிடில வந்துருச்சு, எது எப்ப பார்க்க போறீங்க? அதான் அந்த லைனை பூரா வந்துருச்சு. பரணி அமுச்சு விட்டா அப்படி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் அதான் சொன்னேன், காலைல இருந்து கொஞ்சம் ஹெவி. அப்படியுமே 40 நிமிஷம் முடிச்சிட்டேன். ஆமா ப்ரோ, அகன கோகராஜ் தமிழ்ல பாத்துறாதீங்க. சங்கர வரப்பிரசாத் தமிழ் நல்லா தான் இருக்கு. 40 நிமிஷம் பார்த்தேன், நல்லா இருக்கு தமிழ் டப்பிங். இல்ல அனகன கோகராஜ் தமிழ்ல பாத்துறாதீங்க. 40 நிமிஷம் பாத்திருக்கேன். சங்கர வரப்பிரசாத்துக்காரு 40 நிமிஷம் பாத்திருக்கேன், நல்லா போகுது. தமிழ் டப்பிங் நல்லா போகுது. பாட்டு தவிர பாட்டு தான் முரட்டு மோசம். 3 பாட்டு இருக்கு. ஆனா வந்து ஆனா டப்பிங் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்கிற மீன்ஸ் என்ன சொல்றேன்னா, சிரஞ்சீவி நயன்தாரா அந்த போர்ஷனே நல்லா இருக்கு. நான் கிரிஞ்சு பண்ணி வச்சிருப்பாங்க, என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தேன். சொல்ல போனா அந்த அந்த ரீசனு அவங்க அந்த எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. சிரஞ்சீவிக்கு இப்பதான் கொஞ்சம் பர்ஃபெக்டா லுக்கு, காஸ்டியூம்ஸ், அந்த இதுன்னு எல்லாமே பயங்கரமா இருக்கு. அனில் ரவிபுடி படத்திலேயே அந்த லவ் சீன்ஸ் வந்து கிரிஞ்சு இல்லாம இருக்குது இந்த படம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. 40 நிமிஷம் பாத்துருக்கேன். அதுக்கு மேல கொஞ்சம் பயங்கர ஒர்க்கு. காலில இருந்து அடிக்க நவுத்துது. நிறைய நல்லா தான் இருக்கு. பாதி பாத்துருக்க பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. டைம் பாஸ் ஆகுது. அதெல்லாம் பாக்கல. நான் நிறைய பார்க்கணும். அந்த
ஹீரோவோட கெட்டப் நல்லா இருக்கும். மொத்த படத்தை விட யார் கொஞ்சம் எங்க இருக்க மாதிரி இருக்கு இதுல. சர்வானந்த். BMW பாப்பீங்களா தலைவா? BMW வந்தா பாப்பீங்களா? அது அடுத்த வாரம் தான் வருது. கட்டாயம் பாப்பேங்க, அது அடுத்த கட்டாயம் வாரம் பாப்பேங்க. வருது. ரவிதேஜா படம் பார்க்காம இருக்க மாட்டேன். ஒரு படம் தான் பார்க்காம மிஸ் பண்ணேன், வேணான்னு தவிர்த்துட்டேன். அதுவும் இந்த ட்விட்டர்ல அந்த ஒரு வீடியோ வந்தனாலே தவிர்த்துட்டேன் அதை. எந்த வீடியோங்க? அடாத சட்டையை போட்டு சட்டையை கழட்டுவானே, நெஞ்சை கழட்டி நீக்குவானே ரவிதேஜா அங்க வரும்போது ஃபைட் சீன்ல நெஞ்சை தேய்ச்சிட்டு மச்சம் வச்சுக்கிட்டு. ஓ இதுவா மிஸ்டர் பச்சனா? அதான் மாஸ் ஜாத்ரா ஒரு பாத்தீங்களா? படம் தான் நான் அது கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இப்படின்னு கொஞ்சம் லேட் பிக்கப்ல பார்த்தேன். அதை இப்ப நீங்க வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் பொறுமையா பார்த்துட்டு அதை இதுதான் ஸ்கிப் பண்ண ஒரே படம் மிஸ்டர் பச்சன். இந்த மிஸ்டர் பச்சன். மாஸ் ஜாத்ரா எப்படி இருந்துச்சு? ஏழைகளை ஏன் பேசிக்கிட்டு விட்டுருங்க, அடுத்த படத்துக்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே. BMW நல்லா தான் எனக்கு தெரிஞ்ச BMW உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு இதுதான் மிஸ் பண்ணிட்டேன். தியேட்டர்ல திருச்சி ரிலீஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு தோணுச்சு. சங்கரவா பிரசாத் தான் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. சாங் செமையா யூஸ் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா? சுந்தரி சாங். ஆமா 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 சுந்தரி சாங் நல்லா 40 நிமிஷம் பாத்திருக்கேன். 40 நிமிஷம் கரெக்டா எக்ஸாக்டா பாத்திருக்கேன். அதை விட என்னன்னா பல மொமெண்ட்ஸ் பல படத்துல கிளிஷியா வந்தது. கிரிஞ்சா அதாவது சென்டிமெண்டா வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா பயங்கர கிரிஞ்சா இருந்திருக்கும். ஆனா அவங்க எல்லா சீனையுமே இவ்வளவு பெரிய ஹீரோ நடிச்சுமே டோட்டலா அவருக்கு ஆப்போசிட்டா மாத்தி விட்டது செம்ம ஐடியா. அதுதான் இந்த படத்துல பயங்கரமா ஒர்க் ஆனது. எல்லா சீனுமே ப்ரொடக்ஷன் வெளியில எல்லா டைலாக்குமே அவர் சொல்றேன். அது ஃபுல் படம் பார்த்தா தெரியும். இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. நான் ஒரு படத்துல சொல்றேனே, அனில் ராவிப்பூர் படத்துல லவ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா டீசெண்டா நல்லா இருந்தது. காமெடியே கிரிஞ்ச் ஓவர் கிரிஞ்ச் இல்லாம நல்ல காமெடியா இருந்தது. அது போக ஹீரோக்குன்னா நம்ம ஒன்று வைப்போம், அது இல்லாம ஹீரோ டம்மி பண்ணி வைக்கிறது எல்லாமே டோட்டலா மாத்தி வைக்கிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இது வரைக்கும் சொல்லுவோம்ல படம் பாக்குறதுக்கே நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த படம் உண்மையா நல்லா இருக்கு பாக்குறது. ஃபுல் படம் பாக்குறேன், பார்த்துட்டு சொல்றேன். கண்டிப்பா முடிச்சேன் இன்னைக்கு. இன்னைக்கு இந்த ஆபீஸ் ஒர்க் இருந்துச்சு, பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. நாளைக்கு ஃப்ரீ ஆகி பார்த்து முடிச்சிருவேன். நாளையில இருந்து ட்ரிவியா வந்துருமா தலைவா? ட்ரிவியா அடுத்த வாரத்துல இருந்து வரும். பசங்க ஃபுல்லாத்தையும் மூணு ஒரு செட் இந்த ஸ்கூல்ல ஃபுல்லா அட்மிஷன் ஃபுல்லா முடிச்சு அது ப்ரெஷர் இல்லாம இருந்துட்டா டோட்டலா இனிமேல் வீடியோ ட்ரிவியா. இந்த ரீல் பேக்ஸ் வந்து 2.0 புதுசா ஒரு 20-25 கண்டென்ட் சூப்பர் கண்டென்ட் எடுத்து வச்சாச்சு. ஆனா பேசணும் எல்லாத்தையும் வீடியோ கண்டென்ட்டா விடலாம் ஐடியா ரீல் பேக்ஸ் இனிமேல். அது எதை சொல்றாங்க, அடுத்த வாரம் இந்த எல்லா ப்ரெஷரையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்போம். இன்னும் பல சரியாத தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கு. சூப்பரான தகவல்கள் எடுத்து வச்சிருக்கு. பொறுமையா ஆரம்பிப்போம். அதாவது ஆரம்பிச்சா ஸ்பீடு பிரேக்கர் இல்லாம 2 நாளைக்கு ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்க மாதிரி ரெடி பண்ணுவோம். பிரகாஷ் ப்ரோ, இந்த 2D திடீர்னு சசிகுமார் படம் அப்புறத்துக்கு லகரம் ஆரம்பிச்சாங்க. தெரியல விடுங்க, அதை பத்தி சில விஷயங்கள் விட்டுணும். அதை கண்டுக்காம விட்டுணும், அதான் நல்லது. எனக்கு அதுல ஒப்பல. எப்படின்னா நல்ல படம் ரிலீஸ் பண்ணணும், குவாலிட்டியான படம் ரிலீஸ் பண்ணணும், சோசியல் படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க பயங்கரமா இப்போ கூட ரீசெண்டா ஒரு நல்ல படம் வந்துச்சு இல்ல, சின்ன பட்ஜெட்லயே குவாலிட்டியான ஃபிலிம் ரீசெண்டா ஏதோ ஒரு படம் வந்துச்சு. ஐயோ டக்குன்னு பேர் வரலையே. வித் லவ் சொல்றீங்களா? விட்டுருங்க, அது இல்லைங்க. அது நான் சோசியல் மெசேஜ் படம் ஏதோ ஒரு படம் வந்துச்சு சின்ன பட்ஜெட்ல. சிறை மாதிரியான படங்களோ இல்ல அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் டக்குன்னு அதுவும் வரல. நீங்க ஏதாவது நல்ல படம் சொல்லுங்க, நான் சொல்றேன் நல்ல படமானு. சிறை, டூரிஸ்ட் ஃபேமிலி, ஒரு என்ன பைசன் நல்ல படம் தான். பட் பைசன் அது பாரதி தயாரிப்பு. அது போக வந்து பேர் என்ன எம்ஜிஆர் மூவிஸ் ரிலீஸ் அதெல்லாம் பெரிய அந்த மாதிரி பேக்கப் ஆல்ரெடி இருக்கு. இந்த லலித்துக்கே இருக்குல்ல, சிறை இல்லாமலாம் இல்ல. நான் சொல்றது ஒரு குவாலிட்டியான படங்கள் அந்த மாதிரி படங்கள். சிறைனா சிறையே இல்ல, சிறை மாதிரியான படங்கள் அது மாதிரி நிறைய ரிலீஸ் பண்ணலாம். இவரு எடுக்கிறது ஃபுல்லாமே அந்த எப்படி சொல்றது, அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேற்று வரைக்கும் பேசிட்டு பயந்துட்டு இருந்தோம், அந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்றாரு. சரி பார்ப்போம் எப்படி நம்ம தியேட்டர்ல பார்த்தாலும் தெரியும். நாளை மறுநாள் ரிலீஸா பார்த்துட்டே பேசுவோம். ஆனா மாவீரன் கேட்ட கேள்வி நியாயமானது. நகரம்னு ஆரம்பிச்சுட்டு ஏன் 2D வந்து ரிலீஸ் பண்றாருன்னு கேட்டாரு. நகரம் வந்து புது ப்ரொடக்ஷன்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது புது படங்களா வரட்டும், ரிலீஸ் பண்றதுக்கு வேணா 2D டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச 2 படம் வருது இந்த வாரம், ஸ்வீட்டி நாட்டி கிரேசியும் பூக்கியும்.
சரி, அப்புறம் நீங்க பாப்பீங்களா அந்த ரெண்டையும்? ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இப்பதான் ட்ரைலர் பார்த்தேன். அது பிரீமியர் ஷோ முடிஞ்சிருச்சு, ஈவினிங் தான் போட்டாங்க. நீங்க பாத்தீங்களா ப்ரோ? முடிஞ்சிருச்சுன்னு தான் சொன்னேன், நான் பார்த்தேன்னு சொன்னேன். அவரு சூரிய வம்சம்ல சரத்துக்குமார், பெரிய சரத்துக்குமார் துண்ட தலையா போட்டு போவார்ல, அந்த மாதிரி பிரசோக்கே போகாம போயிருப்பாரு. ஆனா போகாம போயிருப்பாரு. தலையில துண்டை போட்டுட்டு நம்ம போனா நினைப்பாங்க அப்படின்னு அப்படி கையில் அப்படி சந்தில போட்டுட்டு படத்தை அப்படி ஓரமா கார்னர் சீட்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. இந்த படத்தை கார்னர் சீட்ல தான் உட்காந்து பார்க்கணும், தனிக்கதை. ஏதாவது கார்னர் சீட்ல உட்காந்து பார்த்துருப்பாரு யாருக்கும் தெரியாம. ஆனா ஒரே ஒரு நல்ல வச்சிருப்பாங்க இந்த பிரஸ் போடுறாங்கல்ல, அது ஒரு ஸ்பெஷல் என்னன்னா 2 கேட் இருக்கு. ஒரு கேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேட்டர்லயும் பாத்ரூம்குள்ள போனா பாத்ரூம் விட்டு அதெல்லாம் வெளியே வரணும். ஆனா அந்த தேட்டர்ல மட்டும் பாத்ரூம்குள்ள போனா அங்கிட்டு ஒரு பின்னாடி ஒரு வழி இருக்கு, அந்த வழியா பின்பலியா வந்துடலாம். அதனால சில படங்களுக்கு வந்து வெளியே பிரஸ் அந்த எப்படி சொல்றது, இந்த டீமை சந்திக்க தேவையில்ல, வீடியோ வச்சு இந்த வீடியோ பைக் கொடுக்க தேவையில்ல, அப்படியே ஓடி வந்துடலாம். அப்படி ஓடி வந்திருப்பாரு, அதுலலாம் போயே இருப்பாரு இவரு. பிரகாஷ் ப்ரோ என்ட்ரி அதுல பண்ண முடியாது. இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, என்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எல்லாருமே நிறைய பேர் வெளி ஆட்கள்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரி மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸிட் அப்போ மட்டும் விடுறாங்க. ஓஹோ. ஆனா கண்டிப்பா நீங்க பாத்துருவீங்க அந்த படத்தை. நான் எங்க பார்க்க போறேன், நீங்க அது பாக்குறீங்களோ இல்ல, விஜய் ஆண்டனிக்காக பூக்கி பாத்துருவீங்க. தியேட்டருக்கு போய் பார்ப்பேன். அது இந்த வார படங்கள் இந்த மௌனம் பேசியது, அப்புறம் இன்னும் 2-3 படம்லாம் பார்க்கலாம்னு ஐடியா. அதாவது அது பூக்கி தியேட்டருக்கு போயிடுவேன். இந்த வாரம் எப்படியும் பூக்கி போயிடுவேன். இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது மயிலாடு, அதுவும் போயிடுவேன். ரிலீஸ் ஆகுது, பார்த்துட்டு வருவோம். என்னதான் இருக்கு, திட்டுறதா இருந்தாலும் பார்த்துட்டு திட்டுவோம். சரி, யாரோ புதுசா ஸ்பீக்கர் வந்திருக்காரு ஒருத்தர், விஜய்னு ஒருத்தர். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். சொல்லுங்க விஜய் சிஎம். ஏதாவது பாசிபிள் இருக்கா ப்ரோ ஜனநாயகன் இந்த மந்த்? சுகுமார் ப்ரோ போட்டிருந்தாருல ஒண்ணு, சில படங்களுக்கு வந்து நம்ம வந்து ஓவரா ஹோப் வச்சு அந்த ஹோப்பே நம்ம ஏமாற்றம் தான் அடையுது. அதனால வந்து எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு அவங்களே ஆஃபீஸை அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் அமைதியா இருப்போம்னு சொன்னார்ல, அது மாதிரி அமைதியாவே இருப்போமே. ஏன்னா அவங்களுக்குமே லாஸ்ட் ஆப்ஷன் மார்ச் 1st வீக் வரைக்கும் தான் இருக்கு இந்த எலெக்ஷன் எல்லாம் பேஸ் பண்ணா. அப்ப அவங்க அவசரப்பட்டு தான் ஆகணும். ஆனா ரிவைசிங் கமிட்டி எப்படியும் 2-3 நாள் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா நாங்க வந்து ஒரு வாரத்துல வந்துடும். 20ஆம் தேதிக்குள்ள சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா 27, 28 அந்த தேதிகள்ல ரிலீஸ் பண்ணி 27 ரிலீஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். 27, ஆமா 27 விட்டா மார்ச் 1st வீக். இதை விட்டா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா ஏப்ரல் 30 கஷ்டம். ஆமா, மே 1 ரிலீஸ் பண்ண வேண்டியது, ஏப்ரல் 30. ஜெயிலர் 2 எனி ஐடியா? ஆகஸ்ட் 15 அதை ஒட்டி வருமா இல்ல இன்னும் தள்ளுமா, தள்ளி போய் ரிலீஸ் ஆகுமா? ஏங்க முன்னாடி ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு இன்னும் எந்த அப்டேட் இல்லை, அந்த படத்துல இருந்து எந்த அப்டேட்டும் கொடுக்கவும் மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம இப்போ பேசிட்டு, அவர் ரஜினி பேசும்போது ஏர்போர்ட்ல பேசும்போது ஜூன் ரிலீஸ் பிளான் பண்றோம்னாரு. அப்படின்னா ஜூன்ல இருந்து ஒரு 2 மாசம் தள்ளி ரிலீஸ் பண்ணி பிளான் பண்ணா நம்ம ஆகஸ்ட் ஜெயிலர் ரிலீஸ் ஆன மாசம் அப்படியே பிளான் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அதை விட்டா நமக்கு ஆயுத பூஜை தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகிறத விட ஆயுத பூஜை தான் ரிலீஸ் ஆகும்னு எனக்கு தோணுது பர்சனலா. அப்படியே தள்ளி போய் ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆகும். எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் தோன்றது ஆகஸ்ட் ரிலீஸை விட ஆயுத பூஜை ரிலீஸ் தான் பர்ஃபெக்டா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. சியான் படம் என்ன ஸ்டார்ட் ஆகலையா ப்ரோ? போடி ராஜ்குமார் படம் அதான் பிப்ரவரி 3rd வீக்ட்டாங்களே, நம்ம ஸ்பெஷல் அப்டேட் பண்ணாங்க, தள்ளி வச்சுட்டாங்க. பிப்ரவரி 1st வீக்ல இருந்து பிப்ரவரி 3rd வீக் தள்ளி வச்சுட்டாங்க. ஓகே. எல்லாமே பாத்தீங்கன்னா குழப்பங்கள் ஓடிட்டு இருக்குங்க எல்லா இதுலயும், எல்லா டீம்லயும். அப்டேட் சொல்றோம், நமக்கே சலிச்சு போற அளவுக்கு அப்டேட் சொல்றோம். நம்மளே மாத்தி மாத்தி பேசுறோம்ல, 1st வீக்குன்னு அப்புறம் 3rd வீக்குன்னு, அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுற அளவுக்கு அவங்க டீமுக்கே அப்படிதான் கன்ஃபியூஸ் பண்றாங்க எல்லா படமும். யாருக்கும் எதுவும் தெரியல. கமல் அன்பரி படம் வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தானே அப்புறம் ஸ்டார்ட் ஆகும்?
ஆமா 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 அதுதான் இதை ஆரம்பிக்கிறோம் அதை ஆரம்பிக்கிறோம் இதை ஆரம்பிக்கிறோம் அதை ஆரம்பிக்கிறோம். இப்ப அவர் தமிழ் வந்து ஃபுல்லா எலெக்ஷன் டியூட்டிக்கு தான் இனிமேல் அவர் முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் தான் படம். அதுக்கு நடுவில் ஒரு கல்கி வேற இருக்கு, கல்கி 2. ஏன் பிரகாஷ் ப்ரோ, நீங்க கல்கிட்ட க்ளோஸ் டு ரிலீஸ் அப்ப கல்கிக்கு ஸ்டோரி சொன்ன மாதிரி இதுல சொல்லுவீங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எந்த மாதிரி போகும்? இதுல என்ன சொல்றீங்க, அது ஸ்டோரி முடிஞ்சுங்க. அது இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா, அது ஸ்டோரி முடிச்சு. இனிமேல் சொல்றது பூராமே அவங்களுடைய முழு கற்பனை தானே. ஏற்கனவே அந்த கற்பனைக்கு அது எதுல இருந்து ஆரம்பிக்குதுங்கிற சொல்லியிருந்தோம். இதுவே கற்பனை தானே, எதுல இருந்து ஆரம்பிக்குதுங்கிற கற்பனை பேஸ் லைன் தான் நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்களோட முழு கற்பனை தானே படம். இதுக்கப்புறம் வந்து இதுல வேற என்னன்னா, நம்ம வாழ்நாள்ல இல்லாதது என்னன்னா, அர்ஜுனனும் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க, கர்ணனையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை மறுபிறவிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு இன்னொரு ஆப்ஷனையும் இழுத்து விட்டாங்க. இப்ப கல்கி அவதாரம் எதுக்கு எடுப்பாங்கிற அந்த இதுக்கு போயிருச்சு. நிறைய மிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க. அதனால நிறைய வெயிட் பண்ணுவோம். ஆனா எப்படி அவங்க எப்ப எடுத்து எப்ப ரிலீஸ் பண்றது? அவர் பிரபாஸுக்கே பாத்தீங்கன்னா இன்னும் எத்தனை படம் இப்ப ஒரு பெரிய திருஷ்டி முடிஞ்சுச்சா ராஜா சாப்பு. இனிமேல் அவர் எடுக்கிறது எல்லாமே பெரிய படங்கள் தானே. சலார் 2, அப்புறம் இன்னொரு படம் என்ன படம், அந்த படம் பௌசி. எல்லாமே பெரிய பெரிய படங்கள், எல்லாமே நம்பகத்தை, அதாவது அந்த நம்பிக்கை வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கான காம்பினேஷன் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் நடுவில் மட்டும் திரும்ப ஏதோ ஒரு குழப்பம் ஒன்று குழப்பினாங்க. யார் கூட படம் பண்றாரு, யார் கூட படம் பண்றாங்கன்னு தெரியல. ஏதோ நடுவில் ஒரு குழப்பம், டான்ஸ் மாஸ்டர் கூட படம் பண்ண போறாரு. எனக்கு திடீர்னு ஒரு குழப்பம் குழப்பினாங்க. எதுக்கு குழப்பினாங்கன்னு தெரியல. ஏற்கனவே அப்பப்போ குழப்பி விட்டுருவாரு போல இருக்கு. அவரு நல்லா போயிட்டு இருக்கும்போது அது அவரு எப்படி படம் எப்படி இருந்தாலும் சரிங்க, அவரு அப்படியே இருந்தாலும் நல்லா இருக்கும். அவரு போயிட்டு விஎஃப்எக்ஸ் பண்ணி இன்னமும் பண்ணி வச்சிடுறாங்க. ஹீரோனுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணாலே பார்க்க முடியல. ஹீரோ ஃபுல் படத்துலயே வர ஹீரோக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கல்கிக்கும் ஒரு செட் ஆஃப் ஷூட்டிங்கும் முடிச்சுட்டாருன்னு சொல்லி நியூஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. கல்கிலன்னு ஆரம்பிக்கவே இல்லை போயிட்டாங்க. அவர் நாகேஷ் வந்து அதுல இதுல இருக்காரு. அவர் பேர் என்னது, அந்த படத்தோட இதுல இருக்காரு அவர். ஐயா அவங்க அப்படிதான் சொன்னாங்க. இல்ல அந்த படத்தோட ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஓகே. அந்த படத்தோட ப்ரொடியூசர் அஸ்வினி தத்தா அவர் சொன்னார் ஆல்ரெடி 2027 தான் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரே வார்த்தை. பிரபாஸ் இப்ப வந்து ஸ்பிரிட் ஷூட்டிங்ல தான் இருக்கு. ஃபுல் ஸ்பிரிட்டோட இருக்காரானா? இவர் நடிக்கிறது கன்ஃபார்மா ப்ரோ? அது தெரியல. அந்த கொரியன் ஆக்டர் நடிக்கிறது கன்ஃபார்மா? அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தானே. அவரு இந்தியாவுக்கு 2 தடவை வந்துட்டு போயிட்டாருல. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பிளஸ் வந்து ஷூட்டிங் எப்போ வரணும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு 2 தடவை வந்துட்டு போயிட்டாரு அவரு. டான்லி சரி ரைட்டு. வேற என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க, இல்லைன்னா நாளைக்கு ஃப்ரெஷ் ஆரம்பிப்போமா? அப்ப நரிநரி எப்பதான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நரிநரிங்களா இன்னும் 2-3 நாள் ஆயிருங்க. நான் நாளைக்கு சங்கர பிரசாத்காரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு படம் சொன்னீங்களேங்க, அது பொறுமையா பார்ப்போம். அதுக்கு நாளை மறுநாள் பார்ப்போம். நாளைக்கு இன்னொரு படம் உங்களுக்கு ஏதோ ஒன்று படம் பார்க்கணும்னு பெண்டிங் வச்சிருக்கேன். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வார புது படங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அனாகனாக உட்காராஜு. சரி சும்மா ப்ரோ இருக்கீங்களா? முடிச்சிடலாமா? அவரு சேஸ் போட்டாருன்னா போயிடுவாரு. அவரு போயிட்டு எங்க திரும்ப கூப்பிட்டு வர்றதுன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ லாஸ்டா ஒரே ஒரு டவுட். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சொல்லுங்க. இப்போ ஜனநாயகன் வந்து April 30 May 1 அந்த டேட்ல வருதுன்னா இந்த ஒரு டசன் படத்தை வந்து சம்மர்னு போட்டு வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கலை அலங்காரம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து குழப்பம் தான். வேற வழி
எல்லாம் குழப்பம் தான் குழப்பி விடும். என்ன ஒண்ணு இப்ப இந்த வாட்டி நார்மலா வந்தா அது இப்ப வேற இந்த பிப்ரவரி டு மார்ச்சுக்குள்ள வந்தா கண்டிப்பா சோலோ ரிலீஸ் நடக்கும். அந்த மார்ச் ஏப்ரல்லாம் தாண்டிட்டாலே உங்களுக்கு ஏப்ரல்னு போயிட்டாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிளாஸ் ஏதோ ஒரு வகையில் கிளாஸ் வந்துகிட்டே இருக்கும். கூட வர்ற படத்துக்கு தானே கிளாஸ், அது ஜனநாயகம் எல்லாம் எந்த வகையிலும் பாதிக்காது. கிளாஸ் நான் சொல்றேன் இல்லை, ஏதோ ஒரு கிளாஸ் வந்துகிட்டே இருக்கும், பெருசா கிளாஸ் வந்துகிட்டே இருக்கும். குமார் ப்ரோ இருக்கீங்களா இல்லையா? அதே மாதிரி இப்போ லியோ கோட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா படம் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எந்த படமும் வந்திருக்காது தமிழ்ல, அதுக்கப்புறமா வந்திருக்காது. இதுக்கு